Praise be to the holy name of the Lord. இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட்டி சேர்த்திருக்கிறார். In this evening the Lord God had gathered us here with a great purpose in him. நாம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை இந்த நாட்டில் அவர் நமக்கு தர விரும்புகிறார். More than what we had expected and what we asked for, that the Lord is able to bless us more than us. நாம் எவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கலாம். How far we prepare ourselves to receive the blessings of the Lord, to that extent the Lord shall surely bless us with his immeasurable blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாட்களில் கர்த்தருடைய சத்தம் என்கிறதான விஷயத்தை குறித்து நாம் ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபைக்கு ஏற்றபடி தியானிக்க போகிறோம். In these days we are going to meditate upon the words that the voice of the Lord. Upon the topic of the voice. ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜீவிக்கிற ஒரு அனுபவம். We are the children of God, and very important factor in our life is that we must hear the voice of the Lord. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கர்த்தருடைய சத்தம் என்று சொல்வதற்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஜீவியம் செய்கிறார்கள். Today many more Christians are living in the world, but they do not hear the voice of the Lord, and they lead a very nominal Christian life. பிரியமானவர்களே, நாம் உண்மையான தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக தேவன் நம்மோடு ஏதாவது ஒரு விதத்தில் பேசிதான் நம்மை அவருடைய பட்சமாய் இழுத்துக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். Beloved people, once we were not knowing God, but somehow after that the Lord spoke with us, and somehow we have been drawn unto the Lord. அதேபோல இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற நாட்களில் நாம் கடந்து போகக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள், சோதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வேளையிலும் கர்த்தர் நம்மிடத்தில் அவ்வப்பொழுது பேசுகிறது. அப்படினால்தான் நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், பின்வாங்கி போகாமல் நிலை நிற்க முடியும். So in the same way that while we go through the paths of trials and afflictions and temptations, when as the Lord is speaking with us, so that we are not going weary in our life. கடைசியாக இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசி, என் பிள்ளையே என்னுடைய சமூகத்தில் நீ வந்து சேர்ந்து கொள் என்று சொன்னால்தான் பரலோகத்துக்கும் போக முடியும். So when we end up our life in this world, only the Lord calls us, oh my child, you come unto me, then only we can go to his presence. ஆனபடியால் நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜீவிக்கிறது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம் என்கிறதை இந்த நாட்டில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். So in these days we must clearly know that how important it is to hear the voice of the Lord in our life. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் அதே வேளையில சாத்தான் வந்து நம்முடைய காதுகள்ல அவனும் நம்முடைய காதுகள்ல வந்து அவன் மெதுவாக அவன் பேசுகிறதை நாம் கேட்கலாம். When we do hear the voice of the Lord in these days, in the same way that the Satan, that we can hear the voice of the Satan too. அவன் சொல்லுவான், இதெல்லாம் அவனும் அவசியம் இல்லாத ஒரு காரியம். He will say, these are all not the important ones. இதெல்லாம் அப்படி ஒரு முக்கியமான, இது உண்மையான காரியம் இல்லை. These are not the true ones. என்று சொல்லி அவன் நம்மை கலக்கும்படியாக பார்ப்பான். Likewise he will bring us some more confusions in our life. இதைதான் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்தே செய்து கொண்டு வருகிறான். This is the thing that he is doing from the Garden of Eden. முதலாக கர்த்தருடைய சத்தத்தை பற்றி ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுத்துதான் அவன் மனுஷனை வஞ்சித்தான். First of all, he deceived the man by giving some wrong opinion about the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பரிதாபமான ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. A few days back, one child of God, he had to end up his life in a very miserable way. பக்தியுள்ள ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருந்தார். He was leading a very God-fearing life. ஆனால் எதிர்பாராத விதமாக பிசாசுடைய வஞ்சனைக்குள்ள அவர் சிக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. But unexpectedly he got himself entangled in the deceivableness of Satan. அவரோடு கூட ஒருவர் இருந்தார். One person was with him. அவருக்கு எல்லா ஆலோசனை சொல்லிக் கொண்டே வருவார். He used to give him more counsels. அவர் சாத்தானால் கட்டப்பட்டிருந்ததால சாத்தானுடைய ஆவியினால தாக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன். And he was a man who was bound by the Satan and who was caught by the Satan. ஆனால் இவருக்கு அது தெரியாது. But this particular brother, he doesn't know about this. அவர் சொல்கிறதை தான் தேவனுடைய வாக்கை போல நம்பி அவர் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தார். He thought whatever that a friend used to tell him, said he took it as the word of God and he did everything according to that. இப்படி அவர் நடக்க ஆரம்பித்த பொழுது மற்ற எல்லாரை பார்க்கலும் அவருடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக மாறியது. So when he heard the voice of his friend, then all his conversation became very different. இப்பொழுது अनेக ஊழியர்கள், அறிமுகமாக अनेகர் அவருக்கு புத்திமதி சொல்லி இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. And many servants of God to advise him that he should not go in this way, but he didn't accept it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக அவர் ஒரு வியாதிப்பட்டார். At last he fell sick. அவருடைய கால்களில்
புண்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டார். And he some sore boils came in his leg. அப்ப வழக்கம் போல அந்த மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? As usual he went to that person and he asked for his counsel. அப்பொழுது அந்த மனுஷன் அந்த பிசாசினால் ஏவப்பட்டு சொன்னார், நீ தண்ணீர் நல்ல கொதிக்க வைத்து அந்த தண்ணீர்ல கால் வைத்தால் முதல்ல வேதனையா இருக்கும், அப்புறம் சுகமாகும் என்று சொன்னார். So that person advised him according to the advice of Satan that you boil the water and you keep the legs in the boiling water. First of all it will give pain, but after that it will be vanished away. அதை போலவே அவர் செய்தார். So likewise he did. பாருங்க எப்படி இருந்திருக்கும். See how much painful it was. கால்கள் எல்லாம் வெந்து போயிற்று. And all his legs were burnt out. அப்பொழுது வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனிடத்துல பார்த்து கேட்டார், நீ என்ன சொன்னாய் நான் செய்து எனக்கு இப்படி வேதனைப்படுகிறேனே என்று சொன்னார். Then he asked his friend, why you have done said so to me? So I have done like this. Now I am going through very deep pain. அப்பொழுது அதுவரையிலும் அவர் மூலமாக இருந்தவரை வஞ்சித்துக் கொண்டிருந்த பிசாசு சிரித்ததாம். Then the Satan who was with him, now it is laughing at him. இதுவரையில் நீ என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லையே, ஏதேன் தோட்டத்திலிருந்தே நான் இப்படிதான் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு வருகிறேன், நீ என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சிரித்ததாம். Till this time you are not able to identify me from the Garden of Eden. I am doing this, but till this time you are not able to identify me. அந்த காரியத்தை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைந்தார். அதே அதிர்ச்சியிலே அவர் மரித்தும் போனார். Immediately he was very much shocked about hearing the voice of the Satan, but at that same time he died. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் கடைசியிலே எப்படி பிசாசின் வஞ்சனைக்கு இடம் கொடுத்து ஒரு பரிதபிக்கப்பட்ட முடிவை சந்தித்திருக்கிறார். A very good child of God, but at the end he faced a miserable death. பிரியமானவர்களே, அதே சாத்தான் உங்களையும் என்னையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வஞ்சித்து நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் தள்ளும்படியாக பார்க்கிறான். Beloved people, whatever the circumstances comes, then the Satan will deceive us and to put us away from the spiritual life. ஆண்டவர் இந்த நாட்டிலே அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற குறைவுகளை சீர்படுத்தி ஆண்டவருடைய பட்சமா இழுத்துக்கொள்ளோ நம்மை ஆசீர்வதிக்கும் விரும்புகிறார். But it is the desire of the Lord to hear that we should hear the voice of the Lord and we should correct our life and we should come back to the Lord. ஆனால் சாத்தான் தவறான என்ன வியாக்கியானத்தை அதற்கு கொடுத்து நம்ம அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாதபடி வஞ்சிக்கும்படியாக கிரியை செய்வான். But Satan will give us some wrong interpretations and he will deceive us. நாம் அவனுக்கு செவி கொடாமல் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்கும்படியாக ஜாக்கிரதையாய் காணப்படுவோமா. But we should be very careful that we should not hear the voice of the devil, but instead we should hear the voice of God. நம்முடைய தியானத்திற்காக யோபின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிப்போம். The book of Job 37 chapter 2nd verse. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Hear attentively the noise of his voice and the sound that goeth out of his mouth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தையும் அவருடைய முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Hear attentively the noise of his voice and sound that goeth out of his mouth. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மனசாட்சியின் காலத்தில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறதை பார்க்கிறோம். A saint who was in the period of conscience, he used to say that we must hear attentively the voice of the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை பற்றி வேதத்திலே ஏராளமான காரியங்களை நாம் பார்க்கலாம். Beloved people, we do hear many things about the voice of the Lord from the Bible. இந்த நாட்டில் விஞ்ஞானம் எவ்வளவு அதிகமாக வளர்ந்து இருக்கிறது. In these days the science is fast spreading. விஞ்ஞானிகள் இந்த நாட்டில் கண்டுபிடித்திருக்கிறார்கள், முற்காலத்தில் ஜீவித்ததான மனுஷர்கள் அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய அந்த ஒலி அலைகள் ஆகாய மண்டலத்தில் ஸ்பேஸ்ல இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். And the scientists now have found out that the voice of the person who spoke earlier, that the voice it is in the waves of sound and we can identify it now. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்டில் பேசின வார்த்தைகள் அவருடைய ஒலி அலைகளையும் கூட அவர்கள் கண்டுபிடிக்கிறதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். Even the scientists were saying that we can find out the sound waves of Jesus, whatever that he spoke in this world. வேதத்தில் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய சத்தம் காணப்படுகிறது. Not only in the Bible alone, but surrounding us we too can hear the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? And if we should hear the voice of the Lord and if we should understood it, then what should we do? அதை பற்றி நாம் இந்த நாட்டில் தெளிவாக கவனிக்க போகிறோம். Very clearly we are going to analyze it. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. But very important thing. நாம் ரேடியோ வானொலி பெட்டியை கவனித்தால் If we hear the radio, just consider the radio கவனித்தா ரேடியோல நம்ம பல ஸ்டேஷன்ஸ்ல நம்ம எந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒளிபரப்பக்கூடியதான அந்த நிகழ்ச்சிகளை கேட்க விரும்புகிறோமோ அதற்கு நம்ம டியூனர் மூலமாக டியூன் பண்ணுவோம். And there is a tuner in the radio so that we can tune up to the particular station with which we may have the desire. பல இடங்களிலிருந்து பல ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இருந்து
பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. From many different stations, there are many different programs are being broadcasted. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அவங்க ஒளிபரப்புற அந்த ஒலி அலைகளுக்கு ஒரு லெந்த் இருக்கு, அதனுடைய ஒரு மெஷர் இருக்கு. For a particular station, they have the particular wavelength. அந்த மெஷர் தான் நமக்கு டியூனர்ல அந்த நம்ம ரேடியோல நம்ம பார்க்கிறோம். Only that wavelength that we can hear we can see on the tune board. நாம எந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒளிபரப்பப்படுகிறதான நிகழ்ச்சியை கேட்க வேண்டுமோ அந்த ஒலி அலையினுடைய அந்த மீட்டருடைய அந்த ஒலியினுடைய அளவுக்கு ஏற்ற விதத்துல நாம டியூன் பண்ணும் பொழுது, and when we tune the radio to according to the station in which we may have the desire, அந்த நிகழ்ச்சிகளை நாம் தெளிவா கேட்கலாம். That's that program that we are able to hear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. இதே போல நம்முடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவனோடு நல்ல ஒரு அந்யோன்யத்தில் இருக்க வேண்டும். So in the same way, a heart to hear the voice of the Lord, it should be tuned to hear the voice of the Lord. நம்முடைய இருதயம் தான் அந்த டியூனர். Our heart is the tuner. நம்முடைய இருதயம் ஒரு செம்மையான நிலையில் இல்லாவிட்டா ஆண்டவருடைய சத்தம் வந்து கொண்டே இருக்கும், ஆனா அதை நாம ரிசீவ் பண்ண முடியாது, கேட்கவும் முடியாது. But if a heart is not in the proper order, or if it is not in the upright form, then we cannot hear the voice of the Lord, yet there will be the voice of the Lord. இந்த நாட்டில நாம வேத வசனங்களை கேட்கலாம், ஆனால் நம்முடைய இருதயம் தேவனோடு சரியான ஒரு அந்யோன்யத்தில் ஒரு டியூன் பண்ணி இருக்காவிட்டா அதையெல்லாம் நாம் கிரகிக்கவும் முடியாது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. In these days we may hear the voice of the Lord, but yet if a heart is not tuned according to hear the voice of the Lord, then we cannot hear the voice of the Lord. ஆகவேதான் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். So here we read, hear attentively the noise of his voice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அவருடைய சத்தத்தை கவனமா கேட்டா என்ன சம்பவிக்கும்? If you hear attentively the sound that goeth out of his mouth, what will happen? அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். The 5th verse we read. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God thundereth marvelously with his voice, great things doeth he which we cannot comprehend. Praise the Lord. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆச்சரியமான விதத்தில் தேவன் தம்முடைய சத்தத்தை அவர் அனுப்புகிறார். Here in marvelous way the Lord is sending up his voice. யாரெல்லாம் அதை கவனமாய் கேட்கிறார்களோ அவருடைய ஜீவியத்தில் அவர்களே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார். Those who are all attentively hear the voice of the Lord, that they cannot understand it, they cannot comprehend it, but the Lord shall do marvelously great things. உண்மையாகவே இந்த நாட்டில் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டால் நீங்கள் கிரகிக்க முடியாத அநேக காரியங்களை இந்த நாட்டில் ஆண்டவர் உங்களுடைய ஜீவியத்தை செய்வார். Really, if you do attentively hear the voice of the Lord, then surely you cannot understand, but you will do, the Lord shall do many greater things in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. வேதத்திலே கர்த்தருடைய சத்தமானது எப்படி கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God we can very clearly know that how the voice of the Lord was. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Revelation 1st chapter 10th verse, அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதை பற்றி இங்கே நாம் படிக்கிறோம். Here we read how John the apostle heard the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்டார்? How he heard the voice of the Lord? எக்காள சத்தம் போல கேட்டார். He heard it as a great voice, as of a trumpet. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய சத்தத்தை எக்காள சத்தத்தை போல கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். Apostle John heard it as a voice of a trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the அதே Lord. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1st chapter 15th verse, அதே கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல கேட்கப்பட்டதாம். and the same voice of the Lord was voice as the voice of the sound of many waters. பெருவெள்ளத்து இரைச்சலை போல கர்த்தருடைய சத்தம் கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். The voice of the Lord was as the voice of the sound of many waters. மறுபடியும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Revelation 19 chapter 6th verse, இங்கே கர்த்தருடைய சத்தமானது பெரிய இடிமுழக்கத்தை போல கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். Here we read that the voice of the Lord was as the thunder. அதே வசனத்திலே கர்த்தருடைய சத்தம் பெரும் ஜனங்களுடைய ஆரவார சத்தத்தை போல கேட்டது என்று நாம் பார்க்கிறோம். And the voice of the Lord was the voice of a great multitude. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் பலவிதமான விதத்திலே அது துணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். See, we see that how the voice of the Lord is heard in many different ways. பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In Joel 3rd chapter 16th verse we read, இங்கே கர்த்தருடைய சத்தமானது கர்ச்சிக்கிற சத்தத்தை போல, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல ஒரு சத்தம் கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். Here the voice of the Lord was as the voice of the roaring lion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய சத்தம் கர்ச்சிக்கிற சத்தமாக இருந்ததாம். The voice of the Lord was as the roaring lion. முதலாம் ராஜாக்கள் 19 அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1 Kings 19 chapter 12th verse, இங்கே கர்த்தர் எலியாவோடு பேசின கர்த்தருடைய சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். Here how the Lord spoke with Elijah. அது
அமர்ந்த மெல்லிய சத்தமாக இருந்தது. It was as a still voice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய சத்தம் கெர்ச்சிக்கிறதாக இருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தமாக இருக்கு. The voice of the Lord was as the voice of the roaring lion, but at the same time it is as the voice of a very still voice. இப்படி கர்த்தருடைய சத்தமானது விசேஷமாக 6 விதமான விதத்திலே அது துணிக்கிறதாக கானான் வேதத்தில் படிக்கிறோம். We see that the voice of the Lord is in 6 different ways. முதலாவதாக எக்காள சத்தம் போல அது காணப்படுகிறது. First of all, it was as a trumpet. எக்காள சத்தம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு எச்சரிப்பை காண்பிக்கிறது. Voice of the trumpet signifies as a அதே warning. வேளையில வேதத்தில் நாம் பல சந்தர்ப்பங்கள் எக்காள சத்தமாக கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டதை குறித்து படிக்கிறோம். And we read that how the people heard the voice of the Lord as the voice of the trumpet. அதன் மூலமாக இன்னும் अनेक காரியங்கள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். And through that many different things had happened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை குறித்து தான் கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை கேட்டபடி இந்த நாட்களை நாம் தியானிக்க போகிறோம். According to the grace of the Lord, we are going to meditate upon these verses. கர்த்தருடைய சத்தம் அடுத்தபடியாக பெருவெள்ள திரைச்சலை போல காணப்பட்டது. The voice of the Lord was as the voice of the many waters. பெருவெள்ள திரைச்சலை போல கர்த்தருடைய சத்தம் கேட்டதற்கு காரணம் என்ன? What is the reason that the voice of the Lord was as the voice of many waters? ஏன் கர்த்தர் பெருவெள்ள திரைச்சலை போல அவருடைய சத்தத்தை கேட்க செய்கிறார்? Why the Lord should speak in the voice of many waters? பெருவெள்ள திரைச்சல் என்று சொல்வது ஆண்டவருடைய சத்துவத்தை காண்பிக்கிறது. Voice of many waters signifies the mightiness of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது மூலமாக அவருடைய சத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். So while we do hear the voice of the Lord, we must know about the mightiness of the Lord. அடுத்தபடியாக கர்த்தருடைய சத்தம் இடிமுழக்கத்தின் சத்தத்தை போல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Nextly, the voice of the Lord was as the voice of the thunders. ஏன் கர்த்தர் இடிமுழக்கத்து போல தம்முடைய சத்தத்தை கேட்க செய்கிறார்? Why his voice should be as thunder? இடிமுழக்கம் என்று சொல்வது ஆண்டவருடைய வல்லமையை காண்பிக்கிறது. Thunder signifies the power and strength of the Lord. கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிறதான வல்லமையை தான் அந்த இடிமுழக்கத்தின் சத்தம் காண்பிக்கிறது. So the power of the thunder signifies the power of the Lord. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய சத்தம் திரளான ஜனங்கள் போடுகிற ஆரவாரத்தை போல இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Not only that, the voice of the Lord was as the voice of a great multitude. திரளான ஜனங்கள் எடுக்கிற ஆரவாரம் என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? What do we say? What is the significance of the voice of a great multitude? ஜனங்கள் எப்பொழுது ஆர்ப்பரிப்பார்கள்? When the people will shout. ஒரு சந்தோஷம் உண்டாகும் பொழுதுதான் ஆர்ப்பரிப்பார்கள். When they have the joy in them, they will shout. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல வேதத்திலே தேவனுடைய ஜனங்கள் ஆர்ப்பரித்த பல சந்தர்ப்பங்களை குறித்து நாம் படிக்கிறோம். We read that at many places the children of God that rejoice. எப்பொழுதெல்லாம் அவர்கள் யுத்தத்தில் ஜெயம் எடுத்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆர்ப்பரித்ததாய் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். Whenever they got victory over the battles, at that time they rejoice. ஆனபடினாலே ஜனங்கள் திரளான ஜனங்களுடைய ஆரவார சத்தம் என்று சொல்வது சந்தோஷத்தையும் ஜெயத்தையும் காண்பிக்கிறது. So voice of the great multitude, it signifies the joy and the victory. நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாகும். When we do hear the voice of the Lord attentively, there will be a great joyness. நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லாவிதமான தோல்விகள், பலவீனங்கள், குறைவுகளை பரிகரித்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அது தரும். When we do hear the voice of the Lord, then surely all our defeats and shortcomings in our life will go off and we will have a great victory. அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் பலவிதமான நம்பிக்கை இழந்தவர்களாக, சோர்வடைந்தவர்களாக, தோல்வியடைந்தவர்களாக நீங்கள் காணப்படலாம். இந்த நாட்டில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது மூலமாக அந்த நிலவரங்களை மாற்றி அவர் உங்களை ஜெய வீரர்களாய் மாற்றப் போகிறார். Beloved people, that you may be in your way in your way that was in a very hopeless situation, in a very defeated situation, but today by hearing the voice of the Lord you will become a victor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக கர்த்தருடைய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தமாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். At last the voice of the Lord was as a still voice. அமர்ந்த மெல்லிய சத்தம் என்று சொல்வது தேவன் அன்போடு நம்மோடு இடைப்படுகிறதை காண்பிக்கிறது. Very low and still voice signifies that the Lord shall intercede with the Lord. சாந்தமாய் நம்மோடு அவர் இடைப்படுகிறதை காண்பிக்கிறது. With the meekness spirit that he will intercede with this. மற்ற எல்லா சத்தங்களும் மிகவும் அதிகமான சத்தமாக காணப்படுகிறது. All other voices are very loud. ஆனா இது அமர்ந்த மெல்லிய சத்தம். But it is a very still low voice. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால் அவர் நம்மோடு பட்சமாய் இடைபடுகிற சத்தம் தான் அமர்ந்த மெல்லிய சத்தம். The Lord with the love he heard over upon us, then with that he will speak in a very low voice. இவ்விதமாக கர்த்தருடைய சத்தம் பல விதங்களில் நாம் கேட்கக்கூடியதா இருக்கிறது. Likewise we can hear the voice of the Lord in many different ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக கர்த்தருடைய சத்தம் எங்கிருந்தெல்லாம் கேட்கிறது என்றும் வேதத்தில் நாம் படிக்கிறோம். After that we can hear how from where the sound of voice of the Lord came up. எங்கிருந்தெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். From where that we can hear the voice of the Lord. நாம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Deuteronomy 4th chapter 36th verse. கர்த்தருடைய ஜனங்கள் வானத்திலிருந்து அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். The children of God hear the voice of the Lord from the heaven. வானத்திலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். Out of heaven that they hear the voice of the Lord. அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மறுரூப மலைக்கு 3 சீஷர்கள் அழைத்துக் கொண்டு போனதை பற்றி நாம் மத்தேயு சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின சந்தர்ப்பத்தை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In Matthew 3rd chapter we read how the Lord Jesus took the water baptism and how he came out of the shoe. அவர் கரையேறி வந்த உடனே வானத்திலிருந்து மறுபடியும் கர்த்தருடைய சத்தம் கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். Immediately when he came to the shore there was a voice out of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது. So the voice of the Lord is from the heaven. அது மாத்திரமல்ல, Not only that, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அந்த மறுரூப மலைக்கு போன பொழுது அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை மேகத்திலிருந்து கேட்டார்கள். when the disciples went to the mount of transfiguration, there also they heard the voice of the Lord. மேகத்திலிருந்து அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். They heard the voice of the Lord from the upper chamber. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Exodus 19th chapter 2nd verse, அதேபோல உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Deuteronomy 5th chapter 22nd verse, இங்கே மலையிலிருந்து கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதை நாம் பார்க்கிறோம். from the mount that they heard the voice of the Lord. யாத்ராகமம் புத்தகத்திலே மோசே மலையிலிருந்து கர்த்தர் தன்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்டான். Moses upon the mountain he heard the voice of the Lord. அப்படினால கர்த்தருடைய சத்தம் மலையிலிருந்து கேட்கக்கூடியதாக இருக்கிறது. So the voice of the Lord is coming up from the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் யாத்ராகமம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Deuteronomy 4th chapter 33rd verse, இங்கே கர்த்தருடைய சத்தமானது அக்கினியின் நடுவிலிருந்து கேட்டதாக மோசே சொல்கிறார். here Moses said that the voice of the Lord is out of the midst of the fire. அக்கினியின் நடுவிலிருந்து கேட்கிற கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களே. You heard the voice of the Lord speaking from the midst of the fire. அப்ப கர்த்தருடைய சத்தம் அக்கினியிலிருந்து கேட்கிறதாய் நாம் பார்க்கிறோம். So the voice of the Lord is from the midst of the fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Exodus 29th chapter the 42nd verse, இங்கே கர்த்தருடைய சத்தமானது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கேட்டதாக பார்க்கிறோம். here they heard the voice of the Lord from the door of the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட்டது. Out of the door of the tabernacle they heard the voice of the Lord. அதேபோல வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Revelation 16th chapter the first verse, தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. they heard the voice from the temple of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இரண்டு காரியங்களும் ஒரே அனுபவத்தை தான் காண்பிக்கிறது. These two things expresses the same thing. அதை பற்றி நான் பின்பு சொல்லுகிறேன். After that I will elaborate it clearly. கர்த்தருடைய சத்தம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கேட்கப்படுகிறது. The voice of the Lord is from the door of the கர்த்தருடைய tabernacle. சத்தம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கேட்கிறது. The voice out of the temple of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Revelation 9th chapter 13th verse, இங்கே தேவனுடைய ஆலயத்திலிருந்ததான பொற்பீடத்தினுடைய 4 கொம்புகளிலிருந்து தன் நடுவிலிருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டது என்று நாம் பார்க்கிறோம். here we read that the voice of the Lord is from the 4 horns of the golden altar. பொற்பீடத்தின் கொம்புகள் நடுவிலிருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டதாம். From the midst of the horns of the golden altar the voice of the Lord was heard. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், Exodus 25th chapter the 22nd verse, அதேபோல என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தில், Numbers 7th chapter the 89th verse, கேருபீன்களின் நடுவிலிருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டதாய் நாம் பார்க்கிறோம். from the midst of the cherubims the voice of the Lord was heard. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதான பல இடங்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். So from the wherever the places from where we can hear the voice of the Lord that we meditate. நாம் உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் இந்த அனுபவங்களோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். If really we want to hear the voice of the Lord, we should have the fellowship with these experiences. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம இந்த சத்தங்களோடு இந்த அனுபவங்களோடு we should be related. நாம் இதோடு சேர்ந்து கொண்டா மாத்திரம் தான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். Only if we are related with these experiences, then only we can hear the voice of the Lord. முதலாவதாக வானத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டது. First of all, out of the heavens they hear the voice of the Lord. வானம் என்று சொல்றது ஒரு உன்னதமான ஜீவியம் செய்கிறதை காண்பிக்கிறது. Heaven signifies the higher experiences. எபேசு சபைக்கு அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, in Ephesians the apostles wrote, அவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே வானத்தில் வீற்றிருக்க செய்திருக்கிறார் என்று சொல்றார். He made us to sit upon the higher places. அப்படினாலே வானம், தமிழ்ல வானம் என்று சொல்றது, ஆனா ஆங்கிலத்துல பரலோகம் என்று ஹெவன் தான் சொல்லிருக்கு. In English it is written as heaven only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே நாம் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்யும்படி பிரயாசப்படும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை அடிக்கடி கேட்கலாம். When we try to lead a very high life, then surely we will hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக மேகத்திலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதை குறித்து நாம் படித்தோம். Nextly, from the clouds that they heard the voice of the Lord. மேகங்கள் என்பது சொல்வதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. There are many meanings for that. விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினால் நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். Especially the Old Testament people, they were led by the pillar of clouds. அப்படினால மேகங்கள் என்று சொல்வது நடத்துதலை காண்பிக்கிறது. So the cloud signifies the leading. நம்முடைய ஜீவியத்திலே நாம் நடத்தப்பட வேண்டும். In our life we should be led. முதலாவதாக தேவனால் நாம் நடத்தப்பட வேண்டிய அவசியம்.
First of all, we should be led by the Lord. தேவன் நம்மை நடத்தும்படியாக தான் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். In order to led by God, the Lord has given us the Holy Spirit. ஆகையால் தான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்கிறது. So the word of God says that those who are led by the Spirit of God, they are called as the sons of God. நாம் ஒரு நடத்திப்புக்குள்ள இருக்க வேண்டும். We should be under the leading. முதலாவதாக தேவன் தனிப்பட்ட விதத்திலே நம்மை நடத்துகிறார். First of all, in his personal way, the Lord is leading us. அது மாத்திரமல்ல, நம்மை நடத்தும்படியாக தேவன் நடத்திப்புக்காரர்களை வைக்கிறார். Not only that, the Lord God had given us the leaders to lead us. ஆனபடியால் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் எப்போதும் நடத்திப்புக்காரருடைய நடத்திப்புக்குள்ள இருந்து பழக வேண்டியது அவசியம். So in our life, to hear the voice of the Lord, it is always necessary that we should be under the hands of the leadership. நாம் நடத்திப்புக்காரருடைய நடத்திப்புக்குள்ள இருந்து பழகுற அனுபவத்தை நாம் விட்டுவிட்டு நம்முடைய விருப்பம் போல நாம் போக ஆரம்பித்தா ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற அனுபவத்தை நாம் இழந்து விடுவோம். If we do not practice the experience of going under the leadership of our leaders, then we will not hear the voice of the Lord. நடத்திப்புக்காரர் நாம் எங்கே பார்க்கலாம்? Where can we see the leaders? சரியா, உண்மையான சபையில தான் நடத்திப்புக்காரர் இருப்பாங்க. Only in the real church we can see the எல்லா leaders. சபைகள் நடத்திப்புக்காரர் பார்க்க முடியாது. In all churches we cannot see the leaders. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எங்கே இருக்கிறதோ அந்த சபையில தான் ஆண்டவர் நடத்திப்புக்காரர் வைத்திருக்கிறார். Where there is the body of Christ, the church is there, we can see the leaders. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக மலையிலிருந்து தேவனுடைய சத்தம் கேட்டது என்று நாம் பார்த்தோம். After that we heard that the voice of the Lord was from the mountains. மோசே மலையிலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டான். Moses heard the voice of the Lord from the mountain. மலை என்று சொல்வது எதை நம்முடைய ஜீவியத்தில் எதை காண்பிக்கிறது? What is the significance of mountain in our life? ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. It shows the life of prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் பல சந்தர்ப்பங்களில் தனிமையாக ஜெபிக்கும்படி மலையின் மேல் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். When the Lord Jesus Christ was in the world, he went alone upon the mountains to pray. நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் பாதுகாக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். How far we preserve our life of prayer, then to that extent we shall have the privilege of hearing the voice of the Lord. எவ்வளவு அதிகமாக நம்முடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புறோமோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். How far we build up our life of prayer, then to that extent we shall hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக நாம கர்த்தருடைய சத்தத்தை அக்கினியிலிருந்து கேட்டதா நாம் பார்க்கிறோம். In the midst of the fire that they heard the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அக்கினியை நாம் எங்கே பார்க்க முடியும்? Where can we see the fire? பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தேவன் இந்த அக்கினியை நம்முடைய உள்ளத்தில் வைக்க கொண்டு வருகிறார். By the pouring down of the Holy Spirit, that with the Lord the fire is kept in our soul. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். When the Lord Jesus Christ was anointed, the Holy Spirit descended upon him in the form of a dove. ஆனால் பெந்தேகோஸ்தே நாட்டில் காத்திருந்ததான அந்த 120 பேர் அபிஷேகத்தை பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளைப் போல வந்து இறங்கினார். But on the day of the Pentecost, the Holy Spirit came upon them with the fiery tongues. ஏன் இயேசு கிறிஸ்து மேல் புறாவை போல வந்தார்? ஏன் காத்திருந்ததான மனுஷர் மேல் அக்கினியை போல இறங்கி வந்தார்? Holy Spirit came upon the Lord Jesus as the dove, but upon the men he came in the form of fire. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவனுடைய குமாரன். Jesus Christ was the son of the holy God. ஆனபடினால அவர் சாந்தமுள்ள புறாவை போல வந்து இறங்கினார். So in a very meek spirit, in a dove form he came. ஆனால் நாம் பாவத்தில் உருவானவர்கள். But we were created in sin. நாம் துர்க்குணத்தில் உருவானவர்கள், பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டவர்கள். We were formed in wickedness and we have been formed in the sin. என்றாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால நமக்கு ரட்சிப்பை அருளுகிறார். But by the mercy of the Lord, that the Lord God had given us the salvation. இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தருகிறார். He gave us the privilege to come up to this experience. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற அந்த பாவத்தின் தன்மை முற்றிலுமாய் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அக்கினி நமக்குள் வர வேண்டியது அவசியம். If the sinful nature should be burnt away completely, then it is necessary that the anointing of the Holy Spirit should come upon us in the form of a fire. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. By the blood of the Lord Jesus Christ our sins are washed away. ஆனால் பரிசுத்தாவின் அக்கினியினால் தான் நம்முடைய பாவங்கள் சுட்டெரிக்கப்பட்டு நாம் திவ்ய சுபாவம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாற முடியும். But by the fiery anointing of the Holy Spirit, all our sinful nature are burnt away and we shall have the divine nature. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அக்கினியாய் இறங்கி வருகிறார். So the Holy Spirit comes in our midst as in the form of a fire. நாம் நம்முடைய ஆவிக்குரிய அந்த அனலை எப்போதும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். It is necessary that we should be fervent in our spirit. நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி எப்போது எரிந்து கொண்டிருந்தா எப்படி பழைய ஏற்பாட்டில் அக்கினி நடுவில் இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டார்களோ இந்த அக்கினியிலிருந்து நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். So in the same Holy Spirit of fire, it is all, if it is burning in our life, in our midst, then surely how the Old Testament people heard the voice of the Lord from the midst of the fire, in the same way we too can hear the voice of the Lord. நாம நமக்குள்ள அக்கினி எப்போதும் பரிசுத்தாவின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தால் கர்த்தருடைய சத்தம் அடிக்கடி நாம் கேட்க முடியும். Always if we do have the fire of the Holy Spirit within us, then surely we can hear the voice of the Lord always. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல ஆண்டவர் வந்து பேசினார், சத்தத்தை கேட்டார் என்று நாம் படித்தோம். From the door
door of the tabernacle the Lord spoke. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் என்று சொல்வது சபை கூடி வருதலை காண்பிக்கிறது. The door of the tabernacle signifies the congregation of the church. அல்லது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை காண்பிக்கிறது. Otherwise it signifies that they are worshiping the Lord in the temple of God. ஆனபடியால் நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தம் கேட்டது என்று நாம் படித்தோம். So in the book of Revelation we heard that the voice of the Lord was from the temple. ஆகவே இந்த இரண்டு அனுபவங்களும் ஒரே காரியத்தை தான் காண்பிக்கிறது. So these two things they signify the same one. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே தேவ சமூகத்துக்கு போகிற அனுபவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். Dear child of God, in our life we must give the prime importance to come to the presence of the Lord. சபை கூடி வருதலுக்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் நம்முடைய ஜீவியத்தில் தர வேண்டும். And we should give prime importance to come to the congregation of the church. இந்த நாட்டில் அநேகர் உலக பிரகாரமான அலுவல்களில் மூழ்கி சபை கூடி வருகிற அனுபவத்தை நஷ்டப்படுத்துகிறார்கள். Today many people, because of the worldly effort that they do, they are making loss to come to the church of God. கடைசி நாட்களில் அப்படி அநேகர் செய்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. The word of God says that in the last days they will do like this. ஒழுங்காக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற அனுபவம் நமக்கு அவசியம். But very regularly we must have the experience of coming to the temple of God. சபை கூடி வருதல் அனுபவத்திற்கு நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். We should give prime importance to the coming to the church of God. நாம் அவ்விதமாய் ஆண்டவருடைய சந்நிதியில் போகும் பொழுது நம்முடைய ஆராதனையின் பல அம்சங்கள் மூலமாக நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். So when we come to worship the Lord in the temple of the Lord, then through many different ways that the Lord will speak with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம் என்று நாம் படித்தோம். Nextly, the voice of the Lord is from the cherubims. இந்த கேருபீன்கள் என்று சொல்றது புதிய ஏற்பாட்டில் பிரதிஷ்டையுள்ளதான அப்போஸ்தல பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களை காண்பிக்கிறது. These cherubims signify in the New Testament period, it signifies the consecrated servants of God or the apostles. இந்த கேருபீன்கள் எங்கே இருக்கிறது? Where can we see the cherubims? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. It is in the most holy place. இந்த கேருபீன்கள் உடன்படிக்கையின் பெட்டியின் மூடியாகிய கிருபாசனத்தோடு சேர்ந்து இருக்கிறது. These cherubims are upon the lid of upon the cover of the ark of the covenant of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Mercy seat. It is upon the mercy seat. It is கிருபாசனத்தின் மேல் கேருபீன்கள் இருக்கிறது. Upon the mercy seat these cherubims are. இந்த கிருபாசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். This mercy seat is a shadow to the Jesus Christ. அதோடு சேர்ந்து தான் இந்த கேருபீன்கள் செய்யப்பட்டிருக்கிறது. Related with that the cherubims are made. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரதிஷ்டையின் மூலமாக எல்லா சூழ்நிலையிலும் இசைந்து ஜீவிக்கிற ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் உண்டு. So there are one group of saints of servants of God by the consecration in all ways that they are related with Jesus. அவர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். Through them the Lord speaks with us. ஆகையால் தான் கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் தேவனுடைய ஆலோசனை அறிந்து கொள்ள பல காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஊழியரிடத்தில் போய் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். See, it is the reason that the children of God, before doing anything, it is necessary for them to hear the counsel from the servants of God. கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டது. From the midst of the cherubim the Lord spoke. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு காரியம் உண்டு. One more thing. வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 5 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Revelation 4 chapter 5th verse. சிங்காசனத்தின் நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டது. In the midst of the throne they heard the voice of the Lord. சிங்காசனத்தின் நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்டது. The voice of the Lord is from the midst of the throne. நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். We know that our Lord is seated upon the throne. பழைய ஏற்பாட்டு அனுபவத்திற்கும் புதிய ஏற்பாட்டு அனுபவத்துக்கும் இதில் வித்தியாசம் உண்டு. There are many different experiences between the experience of Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் வானத்திலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். Old Testament people, they heard the voice of the Lord from the heavens. புதிய ஏற்பாட்டில் சேவான் சொல்லும் பொழுது In the New Testament Stephen says, வானம் எனக்கு சிங்காசனம் என்று கர்த்தர் சொல்கிறார். the Lord said that the heaven is my throne. அப்ப வானத்திலிருந்து அவருடைய சத்தம் கேட்டார்னு சொல்லும் பொழுது வானத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர் அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய ஜனத்தோடு பேசினார். So when they heard the voice of the Lord from the heaven means that the Lord spoke with the throne from the throne. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு வரும் பொழுது இந்த சிங்காசனம் இப்பொழுது பரலோகத்தில் இல்லை. Now when we come to the New Testament, this throne is not in heaven now. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் வந்து வாசம் பண்ணும் பொழுது அவருடைய சிங்காசனத்தை நமக்குள்ள ஸ்தாபிக்கிறார். While through the anointing of the Holy Spirit, while the Holy Spirit dwells in us, then the Lord is establishing his throne in our ஆகவே hearts. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நமக்குள் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும். After receiving the Holy Spirit, that we should have the experience that the Holy Spirit the Lord should sit us in our throne and he should rule us. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு நாம் ஆவியானவர் துக்கப்படுத்துகிற ஒரு ஜீவியம் செய்தா, after receiving the Holy Spirit, if we do grieve the Holy Spirit, அபிஷேகத்தினுடைய விலை மதிப்பை அறியாம நம்முடைய அபிஷேகத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தா, without knowing the preciousness of the Holy Spirit, if we do lose it, பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் இழந்து கொண்டிருந்தா, if we are losing the power of the Holy Ghost, நம்முடைய சிங்காசனத்தை கவிழ்த்து போடுகிறோம். then we are perverting the throne
within கர்த்தருக்கு us. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் சிங்காசனம் நமக்குள் வீற்றிருக்க முடியாது. The Lord cannot be seated in our throne. அப்படினால நல்ல ஒரு ஆவியின் நிறைவுள்ள ஜீவியம் செய்யும் பொழுது, So while we are filled with the Holy Spirit of பரிசுத்த God, ஆவியானவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது, while we lead a very pleasable thing unto the Lord, பரிசுத்த ஆவியானவரால் சரியாய் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது, if we do have the good experience of being led by the Holy Spirit, நம்முடைய ஜீவியத்தில் இந்த சிங்காசனத்தை பாதுகாக்கிறோம். in our life we are preserving the throne. நமக்குள்ள சிங்காசனம் இருந்தா அந்த சிங்காசனம் நம்முடைய ஆண்டவர் வீற்றிருக்கிறார். In this throne only the Lord is seated. சிங்காசனத்திலிருந்து அந்த சத்தம் நாம் கேட்கலாம். From this throne we can hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்துல சிங்காசனத்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, So in our life in order to hear the voice of the Lord from the throne, பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நமக்குள் வாசமாயிருந்து நம்மை ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும். through the Holy Spirit the Lord should dwell in us, and the same experience that the Lord should rule us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருமுறை ஒரு தேவ ஊழியருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். Once a servant of God had a vision, அதுல இரண்டு காரியங்களை அவர் பார்த்தார். and he saw two things in the vision. ஒரு புறாவை பார்த்தார். He saw a dove, அதனுடைய வாயில ஒரு கூண்டு இருந்தது. and in its mouth there was a cage. அதற்குள்ள ஒரு வெண்வஸ்திரத்தை ஒருவர் இருந்தார். Within that cage, one person with a white garment, he was in the cage. இன்னொரு தரிசனத்தில், in another vision, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வெண்வஸ்திரத்தை ஒருவர் இருந்தார். and there was a servant of God having a white garment. அவருடைய கையில ஒரு கூடு இருந்தது. in his hand there was a cage. அதற்குள்ள ஒரு புறா இருந்தது. in that cage there was a dove. அப்பொழுது இந்த அனுபவம் என்ன என்ற ஒரு கர்த்தரிடத்தில் கேட்டார். and he asked, oh Lord, what is the reason of this? இந்த புறாவானவர் பரிசுத்த ஆவியானவர் என்றும், this dove is the Holy Spirit, அந்த வெண்வஸ்திரம் தரித்தவர் தேவனுடைய மனுஷன் அல்ல தேவனுடைய ஊழியர் என்று கர்த்தர் சொன்னார். the person clothed with the white garment, he is the servant of God, the Lord said. ஒரு தரிசனத்துல அந்த தேவனுடைய மனுஷன் கூண்டுக்குள்ள இருக்கிறார், அந்த புறா தான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறது. in a particular vision the servant of God was in the cage, only the dove was carrying him along. இதுதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவம் என்று சொன்னார். this is the experience of a child of God who is led by the Holy Spirit. அதே வேளையில இன்னொரு தரிசனத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய கையில கூண்டு இருக்கிறது, கூண்டுக்குள்ள தான் புறா இருக்கிறது. but at the same time in another vision a servant of God had a cage in him, within that cage there was a dove. இது எதை காண்பிக்கிறதா? so what is the significance of this? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த அபிஷேகம் பெற்ற மனுஷர் நடத்துகிற அனுபவம். the man who was baptized the Holy Spirit, now he is leading the Holy Spirit. அதாவது அவங்களுக்கு வேண்டிய நேரத்துல ஆவியானவர் வரணும், எல்லா நேரத்திலும் வரக்கூடாது. if he wishes the Holy Spirit should come into him, otherwise he is not necessary. ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னா ஆவியானவர் வரணும், இல்லனா மற்ற நேரத்துல ஆவியானவர் தேட மாட்டார். Holy Spirit should come within him only if he has some problem. ஆகையால பரிசுத்த ஆவியானவரை மனுஷர் நடத்துகிற அனுபவம். so now the Holy Spirit is being led by the men. பரிசுத்த ஆவியினால தேவனுடைய ஜனங்கள் நடத்தப்படுற அனுபவம் உண்டு. there is an experience that the children of God are led by the Holy Spirit. தேவனில் தேவனுடைய ஜனங்களால் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுற ஒரு அனுபவம் உண்டு. but at the same time the Holy Spirit now is led by the children of God. நாம் இந்த நாட்டில் இந்த அனுபவத்தில் ஜீவிக்கிறோம் என்று சற்று நிதானித்து பார்ப்போம். now let us analyze in which experience that we do possess. ஆவியானவர் நம்மை நடத்துகிற அனுபவத்தில் நாம் ஜீவிக்கிறோமா, அல்லது நாம் ஆவியானவர் நம்முடைய விருப்பம் போல வர வேண்டும் போக வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறோமா? do we live in the experience that the Holy Spirit is leading us, or else that we are leading the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது தான் நமக்குள்ள சிங்காசனம் இருக்கும். கர்த்தர் நமக்குள் வீற்றிருந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்துவார். only if we are led by the Holy Spirit the Lord's throne will be within us, and the Lord shall rule us. அப்படி என்றால் அந்த சிங்காசனத்தை அடிக்கடி ஆண்டவர் நம்மோடு பேசுவார். so from the throne the Lord will speak with us often. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. சிங்காசனத்தில் கர்த்தர் பேசும்போது என்ன சம்பவிக்கும்? after the throne if the Lord speaks, what will happen? நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். in Revelation 21st chapter we read சிங்காசனத்தில் கர்த்தர் பேசுகிற சத்தத்தினுடைய விசேஷத்தை குறித்து படிக்கிறோம். here we read about the preciousness of the voice of the Lord from the throne. அவர் என்ன சொல்கிறார்? what he sees, எல்லா சகலமும் புதிதாயிற்று. now everything have become new. எல்லாம் சகலமும் புதிதாயிற்று. now everything have become new. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. ஆகவே சிங்காசனத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் நாள்தோறும் ஒரு புதுப்பித்தல் அனுபவத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். so if the Lord speaks with us within the throne of God which is within us, then the Lord shall renew us each and every day. நாம் புதிய மனுஷராய் புதிய சிருஷ்டியாய் நம்முடைய ஜீவிதத்தில் முன்னேற முடியும். we will be as a new creature and we will be a new man, we will be going forward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. ஆனபடினால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். so to hear the voice of the Lord we should ourselves we should have somehow related with these experiences. இந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் வாஞ்சித்தால்
இருந்தாலும் நமக்கு அந்த அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. If we do lack these experiences, even though we may have the desire, we cannot hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடிய பல விதங்களை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். Now we see how the different ways that the Lord is speaking with us. கர்த்தர் எந்தெந்த இடங்களிலிருந்து தம்முடைய ஜனங்களோடு பேசினார் என்கிறதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். From what are all the places that the Lord spoke with these people? இந்த நாட்டில் நாம கர்த்தருடைய சத்தம் எக்கால சத்தமாக இருந்தது என்கிறதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். Now we are going to meditate how the Lord spoke in the voice of a trumpet, that we are going to meditate. ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜனங்கள் முதலாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது எக்கால சத்தம் போல தான் கேட்டார். Because first of all the children of God, they heard the voice of the Lord, the voice of a trumpet alone. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பின்பு கர்த்தருடைய மத்தியிலே சீனாய் மலையில் இறங்கினார். The children of Israel, when they came to the wilderness, the Lord came down upon the Mount Sinai. அப்பொழுது கர்த்தர் ஜனத்தோடு பேசினார். And the Lord spoke with the people. அந்த சத்தத்தை ஜனங்கள் எக்கால சத்தம் போல கேட்டார். And the people heard the voice as the voice of a trumpet. அதற்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சத்தத்தை ஊழியர்கள் மோசேயின் மூலமாக மற்றவர்கள் மூலமாக கேட்டிருக்கிறார்கள். நேரடியாக கேட்கவில்லை. Before that they didn't hear the voice of the Lord directly, but they heard the voice of the Lord through Moses alone. ஆகவே கர்த்தருடைய ஜனங்கள் முதலாக கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தம் போல தான் கேட்டார். First of all, the children of God, they heard the voice of the Lord as the voice of a trumpet. நம்முடைய ஜீவியத்திலும் கூட கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தம் போல நாம் கேட்க வேண்டிய ஒரு அனுபவம் உண்டு. In our life too, that is an experience that we should hear the voice of the Lord as the voice of a trumpet. அதே போலவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து கர்த்தருடைய சமூகத்தில் போகும் பொழுது கடைசியாக இந்த பூமியில் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தம் போல தான் கேட்க போகிறார்கள். Likewise the people of the world, while they end up their life in this world, at last they will hear the voice of the Lord as the voice of a trumpet alone. அவர்கள் ஜீவனோடு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நாளில் அந்த எக்கால சத்தத்தை கேட்டுதான் அவர்கள் எழும்புவார்கள், மறுரூபம் அடைவார்கள். While they are alive, or if they are dead in Christ, then at the day of the coming of the Lord, they will hear the voice of the Lord in the voice of a trumpet alone. ஆனபடியால்தான் அது கடைசி காலம் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். So the apostle said that it was the last trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வருகை நாளில் கடைசி காலமாகிய கர்த்தருடைய சத்தம் கேட்க போகிறது. On the day of the coming of the Lord, the last trumpet will be blown. அதன் பின்பு கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை பூமியில கேட்க முடியாது. After that, the people of God cannot hear the voice of the Lord in this earth. அதனால கர்த்தருடைய சத்தம் பல விதங்களில் கேட்கப்படுகிறது. So the voice of the Lord is heard in many different ways. கர்த்தருடைய சத்தம் எக்கால சத்தம் என்று சொல்றது விசேஷமான ஒரு அனுபவம். But the voice of the Lord is the voice of a trumpet. It is a very special experience. அதனால நாமும் கூட இந்த எக்கால சத்தத்தோடு பழக வேண்டியது அவசியமா இருக்கு. So it is necessary that we should have the conversation with this voice of a trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எக்கால சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால், if we should hear the voice of the trumpet, நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் உண்டு. There's an important experience which should be seen in our life. நாம் எரேமியாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்தால், Jeremiah 42nd chapter, the 12th verse. And I will show mercies unto you that ye have 42:14. saying, No, but we will go into the land of Egypt, where we shall see no war, nor hear the sound of trumpet, nor have hunger of bread, and there will be drought. நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாட்சியினால் பட்டினியாய் இராதுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களே ஆகி. இங்கே எக்கால சத்தத்தை கேட்காத ஒரு இடத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. Here it has been mentioned about the place where they cannot hear the voice of the trumpet. எங்கே எக்கால சத்தம் கேட்காது? Where cannot we hear? Where can we not hear the voice of the trumpet? எகிப்து தேசத்துல எக்கால சத்தம் கேட்காது. In Egypt we cannot hear the voice of the trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எக்கால சத்தத்தை கேட்காத ஒரு இடம் என்று சொன்னா அது எகிப்து. A place which is not heard the voice of the trumpet, it is Egypt. ஆனபடியால கர்த்தருடைய சத்தமாகிய கர்த்தருடைய சத்தத்தை இனி நாம் எக்கால சத்தம் என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். So we are going to meditate the voice of the Lord is the voice of the trumpet. நாம் எக்கால சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் எகிப்தில் இருக்க கூடாது. If we should hear the voice of the trumpet, we should not be in Egypt. எகிப்தில் இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை கேட்கவே முடியாது. As long as we are in the land of Egypt, we cannot hear the voice of the Lord. பொதுவாக எகிப்து என்று சொன்னா பாவத்திற்கு அடையாளம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And we know that Egypt is a shadow to the sin. ஆனால் இந்த எகிப்து குறித்து இன்னும் சற்று ஆழமாக நாம் தியானிக்கும் பொழுது வேதத்திலே முக்கியமாக 12 அனுபவங்கள் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. But while we deeply meditate about Egypt, we can see 12 experiences in Egypt. ஒருவேளை பாவம் எகிப்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த பாவத்துல நாம் காணப்படாமல் இருக்கலாம். Sometimes we may not be found in a sin which is a shadow to the sin. ஆண்டவருடைய இரக்கத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கலாம். By the mercy of the Lord God has saved us, and now we are the children of God. ஆனால் அதே வேளையில எகிப்தினுடைய அனுபவங்கள் அதன் தன்மைகள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தா எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. But still, if we do have any nature of Egypt which is in our life, then we cannot hear the voice of the trumpet. ஆனபடியால வேத வசனத்தின் வெளிச்சத்தில்
நாம் எகிப்தின் தன்மைகள் ஏதாகிலும் நாம் சிக்கி இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது So அவசியம். according to the light of the word of God, we must know how whether we are entangled with any of the nature of Egypt in our life. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 2 Kings 18:21. இதோ நெறிந்த நாணல் கோலாகி அந்த எகிப்தை நம்புகிறாய். போதும். நெறிந்த நாணற்கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். Now behold, thou trusted upon the staff of this bruised reed. எகிப்து என்று சொல்வது நெறிந்த நாணல் என்று சொல்லியிருக்கு. Egypt is as a bruised reed. நெறிந்த நாள் என்று சொன்னா அது ஸ்திரமில்லாத, அது எந்த நேரத்திலும் வாடி போகும், எந்த நேரத்திலும் அது மடங்கி விடும். Bruised reed means it doesn't have any strength in its own, it will be bound down. நெறிந்த நாணலின் அனுபவம். It is experience of the bruised reed. நாணல் என்று சொல்வதே ஒரு மிகவும் சாதாரண ஒரு மிகவும் பலவீனமான இருக்கிறதான ஒரு செடி. Reed is a very weak plant. இது நெறிந்த நாணலா இருக்கிறது. But here it is a very bruised reed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே நீ நெறிந்த நாணலை போல அடிக்கடி சோர்ந்து போகிறவனாக, இடறி போகிறவனாக, துக்கப்படுகிறவனாக இருந்தா எக்கால சத்தத்தை நீ கேட்க முடியாது. Dear child of God, in your life too, if you are very weak and if you are often stumbling in your ways as the bruised reed, you cannot hear the voice of God. நம்முடைய ஜீவியத்தில் நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறவர்களாக, இடறி போனவர்களாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல. It is not the will of God that we should become worthy and we should not stumble in our ways. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய பலத்தினால் நாம் களி கூறுகிறவர்களாக, மனரம்யமாக இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். It is the desire of the Lord, by the strength of the Lord, that we should always rejoice in Him. இந்த வேளையில யாராகிலும் சோர்ந்து போன நிலைமையில கர்த்தருடைய சன்னிதியில் இருக்கிறீர்களா? In this moment, if anybody have come here with a very worried heart in your life, மனமுடைந்த நிலைமையில கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களா? with a very broken heart have you come here? நம்பிக்கை இழந்து போனவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களா? In a hopeless situation are you here? அதைரியப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களா? In a very discouraged way are you in the presence of God? உங்களுடைய துக்கங்களை இடரில் எல்லாம் தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. You cast away your sorrows, but you look upon the Lord. நீங்கள் உங்களை பார்க்க வேண்டாம், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். Do not see the circumstances around you. இவைகளை பார்க்கிறவரையிலும் ஆண்டவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய சத்தத்தை கேட்க முடியாது. If you are in the circumstances, if you see the circumstances, you cannot hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எகிப்து என்று சொல்வது நெறிந்த நாணலாக இருக்கிறது. Egypt signifies the bruised reed. அடுத்தபடியாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Deuteronomy 4th chapter 20th verse. இங்கே எகிப்து என்று சொல்வது இருப்பு கலவாய் என்று சொல்லியிருக்கிறது. Here Egypt is compared to the iron furnace. Iron furnace. இருப்பு கலவாய். It is as the iron furnace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரும்பை உருக்குகிறதான இடம். Where they used to melt the iron. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த இருப்பு கலவாயில இரும்பு என்ன சம்பவிக்கிறது? இரும்புக்கு என்ன சம்பவிக்கிறது? In the furnace, what will happen to the iron? இரும்பு உறுதியான ஒரு உலோகம். Iron is a very strong metal. ஆனா அது அந்த இருப்பு கலவாய் அந்த சூளையில போட்டா உருகி போயிடும். But when it is put into the furnace, it will be melting off. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவிதத்தில் இதை காண்பிக்கிறது. Now in our life, what is the significance of this? சிறிய காரியங்களில் இடறி போவது. Very small thing, but you will be stumbling off. தொட்டால் சினங்கி என்று ஒரு செடி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see a plant. God, touch me not. Touch me not a plant. தொட்டால் சினங்கி. சிலர் சொல்லுவாங்க, இவங்க தொட்டால் சினங்கியா இருக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. Some people used to say, you are as a plant of touch me not. அந்த செடி நல்ல மலர்ந்து இருக்கும். It will be blossoming. நல்ல பசுமையாக இருக்கும். It will be very green. நீங்க அதை போய் தொட்டா அப்படியே வாடி போயிடும். But if you touch it immediately, it will be withered away. சத்தியத்தை அறிந்த பின்பு, after knowing the truth, அபிஷேகம் பெற்ற பின்பு, after being anointed, பல தேவனுடைய ஜனங்கள் இப்படிதான் ஒரு சின்ன காரியத்தை தாங்க முடியாது, அப்படியே இடறி போயிடும், உடைஞ்சு போயிடுவாங்க. Many children of God, they cannot hear, they cannot bear even a small thing, immediately they will be broken. அந்த இருப்பு காலவாயில உறுதியான இரும்பை போட்டால் அது உருகி போயிடும். In the iron furnace, if the strong metal is put into it, then it will be melting off. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வெகு சீக்கிரத்தில் உடைந்து போகிறவனாக, நீ உருகி போகிறவனாக இருந்தால் எகிப்தில் இருக்கிறாய். Dear brother, dear sister, if you do hear the voice of the Lord today, if you are melting off even for a small problem, then you are in the land of Egypt. நீ கர்த்தரை அறிந்திருக்கிறாய். You know God. விசுவாசம் என்றால் என்ன என்று தெரியும். You know what is faith. ஓரளவுக்கு சத்தியத்தையும் கூட அறிந்திருக்கலாம். You might have been knowing about the truth also. அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறாய். You have received the anointing of the Holy Spirit. ஆனாலும் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ பலப்படவில்லை. But in your spiritual life you should be strengthened. ஒரு சிறிய காரியத்தை உனக்கு சகிக்க முடியாது. Even a small thing you are not able to bear. ஒரு சிறிய சோதனை உனக்கு சகிக்க முடியாது. A small temptation you are not able to bear. மிக சிறிய காரியம் உன்னை அப்படியே உடைந்து போக செய்கிறது, உருகி போக செய்கிறது. That is small little thing, but you are withered away, you are discouraged. அந்த நிலைமையில் நீ காணப்பட்டால் எகிப்தில் இருக்கிறாய், எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. If you are in such a state, then you are in the state land of Egypt, you cannot hear the voice of the trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், thirdly Exodus 13th chapter the third verse, எகிப்து அடிமைத்தன வீடு என்று சொல்லி இருக்கிறது. Egypt is a house of bondage. அடிமைத்தன வீடு, house of bondage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்து
சுயாதீனமாய் கர்த்தரை நீ ஆராதிக்கும்படியாக அவருடைய வீட்டுக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கிறார். The Lord God has saved us, He hath anointed you, now He hath brought us into His temple so that you can worship Him independently. நாம் முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 1 Timothy 3rd chapter 15th verse, தேவனுடைய வீட்டை பற்றி அங்க சொல்லி இருக்கிறது. there it has mentioned about the house of the Lord. தேவனுடைய வீட்டின் விசேஷம் என்ன? What is the preciousness of the house of the Lord? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. And it is the pillar and pillar of the truth of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Pillar and ground for the truth. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. And pillar and ground of the truth. கர்த்தர் உன்னை கர்த்தருடைய வீட்டில கொண்டு வந்திருக்கிறார். The Lord God has brought you பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். to the fellowship of the saints of God. அப்படி இருக்கும் பொழுது நீ இன்னும் உன்னுடைய ஜீவிதத்திலே பல அடிமைத்தனங்கள்ல காணப்படுவாய் என்றால், but still if you are in some bondage of your house in நீ எகிப்தில் இருக்கிறாய், still you are in Egypt. நீ அடிமையாக இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கவில்லை. The Lord God hath not delivered you that you should be a slave here. நாம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். Leviticus 26 chapter 12th verse, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை அவருடைய அடிமைத்தன அந்த நுகங்களை முறித்து போட்டேன் என்று சொல்கிறார். That no more you should be a slave unto the land in the land of Egypt, that I have broken down the slavery. நான் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறேன். I have made you to walk straightly. ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்தார்? What is the purpose the Lord God has saved us? எகிப்தாக இந்த பாவத்தில் எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார்? Why the Lord saved us from the sins? மறுபடியும் எகிப்திற்கு அடிமைகளாய் இருக்க அல்ல. No more we should be the slaves unto the land of Egypt. அல்லது அடிமைத்தன வீட்டில் இருக்க அல்ல. Not to be in the house of bondage. நாம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற தேவனுடைய வீட்டில் இருப்பதற்காக. That we should be the pillar and ground of the Lord. சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாக நம்முடைய எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சத்தியத்திற்கு சாட்சியாய் நிமிர்ந்து நிற்கும்படியாக. Let us know the truth and we should live under the truth and we should be the pillar to the truth. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற வேளையிலே உங்களுடைய ஜீவியத்திலே ஏதாகிலும் அடிமைத்தனங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். When you do hear the voice of the Lord, you must analyze yourself whether you are still under some bondage. ஒருவேளை உங்களுடைய மனதிலே சில அடிமைத்தனங்கள் இருக்கலாம். Sometimes you might, in the mind you may be under some bondage. உங்களுடைய இருதயத்திலே சில அடிமைத்தனங்கள் In இருக்கலாம். the heart there may be some bondage. உங்களுடைய சரீரத்திலே சில அடிமைத்தனங்கள் இருக்கலாம். Sometimes in your body there may be some உங்களுடைய bondage. ஜீவியத்தில் சில அடிமைத்தனங்கள் இருக்கலாம். In your life you may be under bondage. இந்த வேளையிலே நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், but now if you do believe the words of the Lord and ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வாஞ்சிக்கிறார். the Lord would like to deliver you from the house of bondage. நாம் எந்த காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. It is not the will of God that no more we should be the bondage. ஒரே ஒரு காரியத்துக்கு நாம் அடிமையா இருக்க வேண்டும். Only to one particular thing that we should be a slave. ஒரே ஒருவருக்கு நாம் அடிமையா இருக்க வேண்டும். Only to one person that we should be the slave. கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அடிமைகளா இருக்க வேண்டும். Only to Christ Jesus we should be the slave. பாவத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. Not to the sins. நாம பிசாசுக்கு அடிமையா இருக்க கூடாது. Not to the devil that we should be the slave. பழக்கங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. For the old conversation that we should பழைய மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது. For the old man we should not be a slave. பழைய மனுஷன் old man. The old man we should not be a slave. நாம் இந்த உலகத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. We should not be the bondage to the world. மாம்சீக காரியங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. For the carnal nature we should not be a slave. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தால், sometimes if we are living in such a bondage, அடிமைத்தன வீட்டில் இருக்கிறோம், still now we are in the house of bondage, எக்காள சத்தம் கேட்காது. we cannot hear the voice of the trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Deuteronomy 28 chapter 60th verse, எகிப்து பலவிதமான வியாதிகள் உள்ள இடம் என்று சொல்லி இருக்கிறது. Egypt is a place where it is filled with many kinds of sicknesses. எகிப்தில் இருந்த ஜனங்கள் தேவனற்றவர்கள். The people of Egypt, they were without God. பக்தி இல்லாதவர்கள். They were not fearing God. ஆனபடினால பிசாசும் மற்ற சாவும் அடிக்கடி அவர்களை தாக்கிக் கொண்டே இருந்தது. So the devil and the curse used to attack them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் என்ன சொன்னார்? But what the Lord said unto his people, அவர்கள் எகிப்தை விட்டு கடந்த பின்பு, after they crossed the land of Egypt, சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பு, after they crossed the Red Sea, ஆண்டவர் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். the Lord made a covenant with them. நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஜீவித்தால், if you will hearken to my voice, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். I will not cause any of the diseases of the Egyptians to come upon you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எகிப்து என்று சொல்றது பலவிதமான சாபங்கள் நிமித்தமாக பிசாசின் தாக்குதல் நிமித்தமாக வருகிற வியாதிகளை காண்பிக்கிறது. Egypt signifies many kinds of diseases because of the devil. சில வேளையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரக்கூடும். Sometimes even children of God too may have faced some sicknesses. பாவத்தினால சாபத்தினால என்று சொல்ல முடியாது. All sicknesses we cannot say because of sin and நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும்போது அவருடைய விசுவாச பரீட்சையா இருக்கலாம். Few spiritual children of God, they too suffer through the sicknesses, but it is the trial of faith. அல்லது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாக அது ஒரு கருவியாக ஆண்டவர் உபயோகிக்கலாம்.
or in order to grow up in the spirit of the Lord shall give them the lives in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும்னு சொல்லும்போது எல்லாம் பாவத்தினால என்று சொல்ல முடியாது. So the children of God, while they fall sick, we cannot say everything is because of sin. சரியான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஜீவியம் செய்யாததான ஜனங்கள் சத்துருடைய தாக்குதலினால் பாவத்தின் நிமித்தமாக வியாதிப்படுகிறார்கள். But the people who are not leading the life according to the spirit of the Lord, they are suffering because of the devil and because of the curse. அந்த வியாதி வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. So in the time of sickness, that people cannot hear the voice of the Lord. ஆனா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்து தேவன் சில நல்ல நோக்கங்களோடு அனுமதிக்கிறதான சந்தர்ப்பங்களில், but with a good spiritual reason, if they are going through the sufferings, ஒருவேளை விசுவாசத்தின் பரீட்சையா இருக்கும் பொழுது, it may be a trial of faith, கர்த்தர் பேசுவார். the Lord will speak. நீ தைரியமாயிரு, you be of good courage, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, and fight the good fight of faith. நான் உன்னை விடுதலையாக்குவேன், I will deliver you. அப்படி கர்த்தர் பேசுவார். Likewise the Lord will speak. ஆனால் பாவத்தின் நிமித்தமாக சாபத்தின் நிமித்தமாக பிசாசு நிமித்தமாக வியாதிகள் வரும் பொழுது அந்த வேளையில கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. But if the sickness comes because of the sin or because of the disease, because of the curse or the devil, we cannot hear the voice of the trumpet. எகிப்தில் இருந்த பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? After they came out of the land of Egypt, வியாதிகள் வந்த பொழுது பரிகாரத்திற்காக மந்திரவாதிகளிடத்தில் சென்றார்கள். the Egyptians, because to be delivered, they went to the magicians. அந்த மந்திரவாதிகள் அந்த வியாதி காரணமாக இருக்க அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு தற்காலிகமான விடுதலை உண்டாகும். And the magician used to deliver them by rebuking the spirits. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்பு, but after they came out of the land of Egypt, கர்த்தர் சொன்னார், the Lord said, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி உனக்கு வரப்பண்ணேன். I will put none of these diseases upon thee which I have brought upon the Egyptians. ஒருவேளை நீ அந்த காரியங்கள் உண்மை இல்லாதபடியால் வியாதி வந்தாலும் நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். Even though if you are falling sick, then I am the healer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே எகிப்து என்று சொல்றது வியாதிகள் நிறைந்த சாபத்துக்கு ஏதுவான வியாதிகள் உள்ள இடமா இருக்கிறது. So Egypt is a place of diseases because of the curses. நம்முடைய ஜீவிதத்தில் அந்த வியாதிகளில் இருந்து பரிகாரம் பெற கர்த்தரை அணுக வேண்டுமே ஒழிய வேற எந்த விதத்தில் போனாலும் நமக்கு பரிகாரம் கிடைக்காது. கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க முடியாது. In our life too, if we are falling sick, then we should go only to the Lord. If we are trying in any other method, then we cannot hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எரேமியா 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Jeremiah 42:18, இங்கே எகிப்து வேசித்தனம் செய்கிற ஒரு இடம் என்று சொல்லி இருக்கிறது. here it has been read as a place of harlots. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எகிப்து வேசித்தனம் செய்கிற ஒரு இடம். It is a place of idolatry. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேசித்தனத்தோடு சேர்ந்து இருக்கிறோமா? Beloved people, do we have any fellowship with idolatry? அந்த வேசித்தனம் என்று சொல்றது இரண்டு அனுபவங்கள் உண்டு. There are two experiences in that adultery. ஒன்று எழுத்தின் பிரகாரமாகவே துன்மார்க்க ஜீவியம் செய்வது, in literally leading a wicked life, பாவ ஜீவியம் செய்வது, leading a sinful life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய மனைவிக்கோ புருஷனுக்கோ துரோகம் செய்துவிட்டு தகாத உறவுகளை வைத்துக் கொள்வது, and making bad, keeping some other relationship other than husband or wife. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாள் எக்கால சத்தத்தை கேட்கவே முடியாது. Such people cannot hear the voice of the trumpet. எகிப்து வேசித்தனம் செய்கிற ஒரு இடம். Egypt is a place of fornication. நாம் வேசித்தனம் செய்கிற ஒரு இடத்தில் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. The Lord God hath not chosen us that we should be in the place of fornication. எகிப்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? Why the Lord God delivered them from the Egypt? எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. That they should be taken to the land of promise. ஆனபடினால நாம் அந்த வேசித்தனம் செய்கிற அனுபவத்தில் காணப்படும் பொழுது எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. If we do commit a fornication in the place, we cannot hear the voice of the trumpet. இந்த வேசித்தனம் என்று சொல்வதற்கு மற்றொரு அர்த்தம் உண்டு. There is another meaning for this fornication. புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், in New Testament James says, உலக சிநேகம் விபசாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். the worldly friendship can be compared with the fornication. நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும், even though we are living in the world, உலக காரியங்கள் கடிமைப்பட்டவர்களாக இருந்தா நாம் வேசித்தனம் செய்கிற மனுஷரா இருக்கிறோம். if we are slaves to the worldly thing, then we are committing the fornication. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாதாரணமாக வேசித்தனம் என்று சொல்றது அவர்கள் மற்றொரு நபருக்கு துரோகம் செய்கிறவர்கள். Fornication means that they are committing some adultery to others. அவர்கள் துரோகம் செய்கிறார்கள். And they are making treacherous sins against others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உதாரணமாக ஒரு ஸ்திரீ வேசித்தனம் செய்தாள் என்றால், sometimes if a woman does the fornication, அவள் புருஷனுக்கு துரோகம் செய்கிறாள். she is treachering her புருஷன் அப்படி செய்வான் என்றால், and if the husband is doing அவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான், and he is just treachering her husband. Praise the Lord. கர்த்தர் இந்த சாபம் நிறைந்த பாவம் நிறைந்ததை நம்மை ரட்சித்த பின்பு, after we are saved from the sin and curse, நாம கர்த்தருக்கு ஏற்றபடி இந்த உலகத்திலே கர்த்தர் பிரியமான ஒரு ஜீவன் செய்யாவிட்டால், if we are not leading a life which is pleasing unto the Lord, கர்த்தருக்கு நாம் துரோகம் செய்கிறோம். that we are treachering against God. நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு ரட்சித்து நம்மை வேறு பிரித்த கர்த்தருக்கு நாம் துரோகம் செய்கிறோம். with a great purpose the Lord God delivered us, but now we are treachering against the Lord. அப்படினால் தான் அந்த விபசாரம் வேசித்தனம் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். so the apostle said that it is adultery and the fornication. விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அவர் சொல்கிறார். ye adulterers, do ye know ye not that the worldly
friendship is against the will of God. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். He that is a friend to the world, he is an enemy to the Lord. ஆண்டவர் இந்த பாவம் நிறைந்த சபிக்கப்பட்ட உலகத்திலிருந்து நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும் என்று ரட்சித்திருக்கும் பொழுது, when the Lord God has saved us that we should lead a separated life from this sinful world, நாம் உலக பிரகாரமான ஆசாபாசங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து கர்த்தருக்கு துரோகம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம வேசித்தனம் செய்கிறவர்கள் விபசாரம் செய்கிறவர்கள் என்று தான் சொல்லுவார். If we are to put on the fashions of the world and if we are treachery against the Lord, then surely the Lord says that we are fornication against the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால எகிப்து என்று சொல்வது வேசித்தனத்துக்கு அடையாளமா இருக்கிறது. So Egypt signifies fornication. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எழுத்தின் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் துரோகம் செய்கிற மனுஷா இருந்தா எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. In your spiritual life also, in the literal form or in the spiritual life also, if we are treachery against the Lord, then we cannot hear the voice of the trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Exodus 7th chapter the 11th verse. எகிப்திலே மந்திரவாதிகள் இருந்தார்களாம். In the Egypt there were the magicians. மந்திரவாதிகள் இருக்கிற இடம் தான் எகிப்து. And where the magicians are, there the place is called Egypt. மந்திரவாதிகள் என்ன செய்வார்கள்? What the magicians will do? மோசே கர்த்தர் பார்வோன் இடத்தில் அனுப்பினார். But the Lord sent Moses to Pharaoh. பார்வோன் இடத்திலே ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படியாக அவர் சொன்னார். And they asked for a sign from Moses from Pharaoh. உன்னுடைய கோலை தரையில போடு அது சர்ப்பமாக மாறும் என்று சொன்னார். So the Lord said, he put up the staff upon the rod upon the ground, it will be made as a serpent. தேவனுடைய வல்லமை விளங்க செய்வதற்காக கர்த்தர் அதை மோசே என்று செய்ய சொன்னார். In order to reveal the power of God, the Lord commanded Moses to do in this way. ஆனால் இந்த மந்திரவாதிகள் என்ன செய்தார்கள்? But what did the magicians do? அவர்களும் கூட தங்களுடைய கோல்களை போட்ட பொழுது சர்ப்பமாய் மாறியது. Even the magicians also, when they have put up the rod, then it is also made as a serpent. மோசேயை தேவன் பார்வோன் இடத்தில் அனுப்பினார். The Lord sent Moses to Pharaoh. கர்த்தருடைய வல்லமை அவன் கண்டு அவன் தன்னை கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். It is the desire of the Lord that the Pharaoh should see the power of the Lord and he should obey the voice of the Lord. மந்திரவாதிகள் செய்ததை கண்ட பொழுது அவனுக்கு என்ன நடந்தது? But when he saw that the magicians also did the same thing, மந்திரவாதிகள் தங்களுடைய கோல்களை போட்டு சர்ப்பங்களாய் மாறினதை பார்த்த பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். and we read that the Pharaoh's heart was hardened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் அந்த மந்திரவாதிகளுடைய வேலை என்ன? So what was the work of the magicians? பொய்யான அற்புத அடையாளங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விசுவாசியாதபடி கீழ்ப்படியாதபடி இருதயத்தை கடினப்படுத்துவது. In a very false way that they will do some signs and wonders and they will make the children of God not to obey to the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் தான் நாம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். Exodus 7th chapter 12th verse we read. இங்கே முதலாவது வாதையாகிய ரத்தம் தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறின ஒரு வாதை நடந்ததை பார்க்கிறோம். Now there was a plague that all the water were turned into blood. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி நடந்த பொழுது என்ன மந்திரவாதிகளும் கூட அவருடைய மந்திரத்தினாலே ரத்தத்தை தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார்கள். Even magicians also did the same thing with their power. இதை கண்ட பொழுது 22ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். இவ்விதமாய் மாற்றப்பட்டதை கண்ட பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். So 22nd verse we read that Pharaoh's heart was hardened more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இரண்டாவது வாதையாகிய தவளைகளுடைய வாதை. 8th chapter 7th verse we read about the plague of frogs. மந்திரவாதிகளும் கூட அப்படியே செய்கிறார்கள். Even the magicians did the same. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது மறுபடியும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. Again the Pharaoh's heart was hardened. மூன்றாவது வாதையாகிய பேன்களை அனுப்பின வாதை வந்த பொழுது thirdly again the heaps came. அப்பொழுது மந்திரவாதிகள் பிரயாசப்பட்டார்கள், முடியவில்லை. But the magicians tried but they could not do so. அப்பொழுது அவர்களே சொன்னார்கள், இது தேவனுடைய விரல். Then they said it is the finger of the Lord. இப்படி எகிப்திலே மந்திரவாதிகள் இருந்து கொண்டு பொய்யான அடையாளங்களை ஜனங்களுக்கு முன்பாக நடப்பித்து தேவனுடைய ஜனங்கள் விசுவாசியாதபடி அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். So by their false works and by the evil works the magicians made hardened the heart of Pharaoh. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, நீயும் கூட ஒருவேளை பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம். You too might at many times you might have heard the voice of the God. கர்த்தருடைய கிரியைகளை நீ காணலாம். You might have seen the deeds works of the Lord. வல்லமை நீ ஒரு காணலாம். You might have seen the mighty power of the Lord. ஆண்டவருடைய அதிசயமான காரியங்களை குறித்து நீ கேள்விப்படலாம். But you can hear the secret things. என்றால் நீ ஆண்டவரை விசுவாசிக்க முடியாவிட்டால், but even in the midst of all this if you are not able to believe the Lord, ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க முடியாவிட்டால், still if you are not able to surrender yourself to the Lord, நீ உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தால், if you are hardening your heart, நீ எகிப்தில் இருக்கிறாய். still now you are in Egypt. அந்நிய வல்லமைகள் உன் இருதயத்தை கடினப்படுத்தி நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி உன்னை வஞ்சிக்கிறது. The stage part is hardening your heart and it is deceiving your heart so that you are not able to hear the voice of the Lord. எந்த மட்டும் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருப்பாய்? How long shall you harden your heart? கர்த்தருடைய சத்தத்திற்கு விரோதமாய் தன்னுடைய இருதயத்தை கடினப்பட்ட பார்வோனுக்கு உண்டான முடிவை பாருங்கள். See the end, what was the end came to Pharaoh who had hardened his heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக அவனுடைய தலைப்பிள்ளை இறந்து போனான்.
First of all, he lost his person. பழைய ஏற்பாட்டில தலைப்பிள்ளைன்னு சொல்றது ஒரு விசேஷமான அனுபவம். The person is a very great experience in the Old Testament. எகிப்தின் ராஜா பார்வோன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம கடினப்பட்டபடினாலே அவனுடைய தலைப்பிள்ளை இறந்து போனான். Pharaoh hardened his heart not to hear the voice of the Lord, so he lost his first son. அதன் பின்பு தேவன் அவனை அவனுடைய சகல சேனையோடு கொண்டு வந்து எகிப்து தேசத்திலே சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போட்டார். After that, with all his host of army, that he came to the Red Sea, and there he was destroyed. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி இருதயத்தை கடினப்படுத்தினால் கர்த்தருடைய கையிலேயே நமக்கு ஒரு அழிவு உண்டாகும். So if you do not obey to the voice of the Lord, then by the hands of the Lord itself we will be dying. அப்படினால அந்த காரியத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So in our life we should be very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எரேமியா 42 அதிகாரம் 18 வசனத்தை நான் படிக்கும் பொழுது Jeremiah 42:18 இங்கே எகிப்துக்கு போகிறவர் மேல் கர்த்தருடைய கோபம் எழும்பும், கோபம் மூளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. Here those who are going to the Egypt, the wrath of God shall come upon them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால எகிப்து என்று சொல்றது கர்த்தருடைய கோபம் எழும்புகிறதான ஒரு இடமா இருக்கிறது. So Egypt is a place where the wrath of God shall arise. அப்படினால நம்முடைய ஜீவியத்தில் இந்த நாட்டில ஆண்டவர் பிரியப்படக்கூடிய ஒரு ஜீவியம் செய்கிறோமா அல்லது ஆண்டவர் கோபப்படக்கூடிய ஒரு ஜீவியம் செய்கிறோமா என்று நம்மை பார்க்க வேண்டும். So in our life we must analyze ourselves whether we do please the Lord or whether we become wrath in us. நம்முடைய வழிகளை சீர்படுத்தாவிட்டால், if we do not rectify our life, நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்தாவிட்டால், if we do not correct our life, நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தாவிட்டால், if we do not correct our நம்ம deeds, பற்றி தேவன் சந்தோஷப்பட முடியாது, கோபப்படதான் வேண்டியிருக்கும். then surely the Lord will not rejoice over us, instead he will have anger over us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முறை ஒரு வாலிப சகோதரன், ஒரு பக்தியுள்ள ஒரு சகோதரன் ஒரு வீட்டுக்கு போய்விட்டு ஒரு இடத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். Once one young brother, he was a very God-fearing person, he came after returning from a house. அவர் வந்த ஒரு சிறிய காடு பகுதி போன்றது, ஒரு வீடுகளில் தனிமையாய் நடந்து கொண்டு வந்தார். It was as a place of a forest, and he was very lonely in that place. மாலை நேரமாக இருந்தது. It was at the evening time. இருளும் கூட வந்து விட்டது. And the darkness has also come up. அவர் வந்து கொண்டிருக்கும் திடீரென்று அவருடைய காதுகளில் யாரோ அழுகிற சத்தம் கேட்டது. Suddenly he heard some voice in his ears. அப்பொழுது உடனே அவர் அங்குமிங்கும் திரும்பி பார்த்தார். எங்கே இருந்து அழுகையின் சத்தம் வருகிறது என்று பார்த்தா அருகில் ஒரு வீடுகள் இல்லை. He had the voice of a cry, but he was looking here and there, but he could not find it out. அவர் கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் வீடுகள் ஒன்றையும் பார்க்கவில்லை. And according to his eyesight, he cannot see anything like that. ஆகவே அவர் மறுபடியும் நடந்து போக ஆரம்பித்தார். Again he was going on his walk. அப்படி போகும்போது இன்னும் அவருடைய காதுல தெளிவாக அழுகிற சத்தம் கேட்டது. Very clearly he heard the voice of crying voice. அப்ப உடனே அவர் எந்த பக்கத்திலிருந்து வருகிறது என்ற சத்தத்தை நோக்கி அவர் நடந்து போனார். And he was going to the particular place where he heard the voice. கொஞ்ச தூரம் நடந்து போன பின்பு ஒரு சிறிய குடிசை இருந்தது. அந்த குடிசையில ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டது. ஒரு வயதான ஒருவர் அந்த குடிசையில அவர்தான் அழுது கொண்டிருந்தார். There was a small hut in that forest, and he saw that the old man was there with a small light in his house, and that person was crying. அப்பொழுது இவர் போய் அவரிடத்தில் பார்த்து, ஐயா ஏன் அழுகிறீர்கள், என்னிடத்தில் சொல்லுங்கள், என்னால் முடிந்தால் நான் ஏதாவது உதவி செய்கிறேன் என்று கேட்டார். And he asked, "Oh father, our brother, tell me the reason for what you are crying, then I will help you." அவர் மறுபடியும் அதிகமாக அழ ஆரம்பித்தார். Again he started to cry more. அவர் சொன்னார், ஐயா என்னால் முடிந்தால் நான் ஏதாவது உதவி செய்யலாம், தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டார். He said, "Brother, if I can help you, I can help you. You please tell me the thing." அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு अनेक பிள்ளைகள் இருக்கிறார்கள். I have many children. அவர்களுக்கு நான் வேண்டிய எல்லா காரியங்களும் நான் செய்திருக்கிறேன். I have done everything necessary for them. ஆனால் ஒருவரும் எனக்கு கீழ்ப்படிவதில்லை. But no one is obeying to me. ஒருவரும் எனக்கு கனம் பண்ணுவதில்லை. No one is honoring me. ஒருவரும் நான் சொல்ற காரியத்தை அவர் கேட்கிறதில்லை. No one is hearing my voice. அவர்கள் தங்களுடைய விருப்பம் போல அவர்கள் நடக்கிறார்கள். They walk according to their own will and wish. என்னை அதிகமாய் புறக்கணித்து தான் அவர்கள் நடக்கிறார்கள். They always neglect me. ஆனபடினால அதை நான் சகிக்க முடியல, அதனால தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார். So now I am not able to bear it. It is the reason now I am crying. அவர் சொன்னார், ஐயா உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விலாசத்தை தாரும், நான் அவரிடத்தில் ஏதாகிலும் பேசி அவர்களை செய்ய முடியுமா என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். Then the particular brother asked for the addresses of his sons or of his children, so that I can go them and meet them, and so that they can have communion with them again. அப்பொழுது அந்த பெரியவர் கேட்டார், உன்னால் செய்ய முடியுமா? That the elder person asked, "Can you do that?" என்னால் முடிந்தவரை நான் பிரயாசப்படுகிறேன். As far as possible I will do. அப்படி என்றால் வான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று அவருக்கு போனார். Then he took that young boy with him. அதற்குள்ளாக இருட்டி விட்டது. And there was very dark period. அந்த பெரியவர் முன்னால் போனார், இவர் பின்னால் அவரை தொடர்ந்து போய் கொண்டிருந்தார். That elder man that he went before, and this person was following him. கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பெரியவரை காணவில்லை, மறைந்து விட்டார். After passing some distance, he could not see that elder person now. அதிர்ச்சி ஆகிவிட்டது. And he was very much shocked. சுற்றி முற்றி பார்த்தார், எங்கேயும் காணோம். He was searching for him here and there. ஐயா எங்க இருக்கீங்க என்று அவர் கூப்பிட்டு சத்தமா கூப்பிட்டார். And with a very loud voice he called for the person, "Where are you?" உடனே மேலே பார் என்ற சத்தம் கேட்டது. From the sky he heard a voice. மேலே பார்த்தா ஒரு மேகம், அதுல ஒரு பிரகாசமான சிங்காசனம், அந்த சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து தான் அழுது கொண்டே இருக்கிறார். And he was looking up, there he saw Jesus sitting in a throne. In the throne Jesus was crying.
அதை கண்டவுடன் அவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. Immediately he was very shocked. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். He knelt down and he said, "Oh Lord, what should I do?" அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் நான் ரட்சித்திருக்கிறேன், நான் பாவத்தில் மன்னித்திருக்கிறேன், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை புறக்கணித்து ஜீவிக்கிறார்கள். Then Lord Jesus said, "I have saved many people from the sins. I have saved them, but still they are neglecting me." அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ மனுஷனை நான் சிருஷ்டித்திருக்கிறேன், என்னை அறியாமலே ஜீவிக்கிறார்கள். Likewise, many persons were created by me, but still they are ignorant of me. நீ போய் அவர்களுக்கு என்னுடைய துக்கத்தை நீ தெரிவிக்க வேண்டும். You go and you must tell them my sorrow. உடனே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்துவிட்டு அவ்விதமாக அவர் செய்தார். Immediately he knelt down and he said he did the same. பிரியமானவர்களே, இது ஒரு கதை அல்ல, நடந்த சரித்திரம். Beloved people, it is not a story, it is the real thing which has happened. உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், பல வருஷங்களுக்கு முன்பாக இங்க சென்டர் பாஸ்டர் இந்த பாஸ்டர் அருள்தாஸ் அவர் வாலிபனா இருந்த பொழுது கண்ட ஒரு நேரடியாய் கண்ட ஒரு அனுபவம். You might be knowing about this. சொல்லிருக்கலாம். Pastor Center Pastor Aruldas who was here, he heard this experience with his own self and he might have narrated it to you also. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவன் துக்கப்படும்படியாக கோபப்படும்படியாக ஜீவிக்கிறோமா அல்லது அவர் சந்தோஷப்படும்படியாக ஜீவிக்கிறோமா? Even though we are the children of God, whether do we lead a life in which the Lord is very much pleased with us or the Lord is very much have sorrow over us? தேவனை கோபப்படுத்துகிற இடத்துல நிலைமையில நாம் ஜீவித்தால் எகிப்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. Still if we are in the place where the Lord will get angry over us, then still we are in the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக எசேக்கியேல் 30 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Ezekiel 30 chapter 6th verse. எகிப்தினுடைய பெருமை, எகிப்தியர் அவருடைய பலத்தை குறித்து பெருமை என்ற ஒரு பெருமையா இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். Egyptians, they were very much proud of their strength. தமிழ்ல பலத்தின் முக்கியம் என்று சொல்லி இருக்கிறது, ஆனா இங்கிலீஷ்ல தான் பலத்தினுடைய பெருமை என்று சொல்லி இருக்கிறது. That has been written in English, it is written as the pride of a power. தங்களுக்கு இருக்கிறதான பலத்தின் மேல் சார்ந்து கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு தேவனுடைய காரியங்களை தேவனை அலட்சியப்படுத்துகிறவர்கள் எகிப்திலே ஜீவிக்கிறார்கள். The people who are leaning upon their strength alone and those who are leaning upon their pride, they are still they are living in the land of Egypt. நீ உன்னுடைய பலத்திலே சார்ந்திருக்கிறாயா? Are you leaning upon your own power? நீ ஆசையின் பலத்திலே சார்ந்திருக்கிறாயா? ஆசையின் பலன். Do you have the desire upon your desire? Are you leaning? Strength of your assets. Are the strength of your assets are you leaning? நீ உன்னுடைய ஐஸ்வரியத்தின் மேலே சார்ந்திருக்கிறாயா? Or do you lean upon your riches? செல்வாக்கு நிமித்தமாக நீ பெருமை பாராட்டுகிறாயா? Or because of honor do you have? இவைகள் எல்லாம் தேவன் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போகும். If the Lord thinks, then in a moment it will be vanishing off. சில வருஷங்களுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்தில் வந்த பூமி அதிர்ச்சி குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். Few years ago the earthquake which has come in the land of Gujarat, பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஒரே நாள்ல பிளாட்ஃபார்ம்ல தங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. Many crores, but now in a single moment, in a minute, they became a very poor and they came to the platform. எத்தனையோ வருஷங்களுக்கு வேண்டிய ஏராளமான பணம் சேகரித்து வைத்து மிகவும் செல்வமாக சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த கோடீஸ்வரர்கள் பூமி அதிர்ச்சியினுடைய வீடுகள் எல்லாம் பூமியில அமிழ்ந்து விட்டபடினால பிளாட்ஃபார்ம்ல வந்து தங்கினார்கள். Many crores, even though they have gathered much wealth for many long years, but because of the earthquake, in a single minute they came to the platform to live. அவர்களை பார்த்து மற்றவர்கள் மிகவும் பரிதாபப்பட்டார்களாம். And by seeing them, many others were also worrying. நீங்க அந்த பூமி அதிர்ச்சி குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard about the earthquakes. ஆண்டவர் நினைத்தால் நம்மை ஒரு நிமிஷத்துல ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். If the Lord thinks, in a moment we will be nothing. ஆனபடினால அழிந்து போகக்கூடிய இந்த உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமான காரியங்களை நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் நாம் எகிப்தில் இருக்கிறோம், எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. But still, so if we do have the pride over the perishable things of the world, still we are in the land of Egypt, we cannot hear the voice of the trumpet. நம்முடைய மேட்டிமை, நம்முடைய பெருமை எகிப்திலே தான் நம்ம வைத்திருக்க செய்யும் ஒழிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க செய்யாது. All our honor and proud nature, it will keep us in the land of Egypt alone, and we cannot hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி ஆதியாகமம் 46 அதிகாரம் 34 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Genesis 46:34. இங்கே நாம் பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். Here the shepherds were abominable to the Egyptians. ஆனபடினால எகிப்தில் இருக்கிறவர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். So to those who are in the land of Egypt, the shepherds are abominable things. மேய்ப்பர்கள் என்று சொல்றது தேவனுடைய ஊழியர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. The shepherds signify the servants of God. ஒருவேளை உன்னை ரட்சிக்கும்படியாக ஒரு தேவனுடைய செய்தியோடு தேவன் ஒரு மேய்ப்பனை உன்னிடத்தில் அனுப்புவார். Sometimes to save you, the Lord will send you a shepherd. அல்லது நீ சபையில் இருப்பாய் என்றால் உன்னை சரியான விதத்தில் வழிநடத்தும்படியாக ஆண்டவர் உனக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கலாம். And if you are the correct church, the Lord could have given you a correct shepherd. வேதத்துல படிக்கிறோம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் மனுஷனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அல்ல. We read it from the word of God, the shepherds are according to the heart of the Lord, but not according to the heart of the men. நாம பல சந்தர்ப்பங்களில் மேய்ப்பர்கள் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.
But we expect that the shepherds who are guiding us, they should be according to our hearts. ஆனா கர்த்தர் நமக்கு மேய்ப்பர்களை தந்தா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தான் நமக்கு தருகிறார். But if the Lord gives us the shepherds, they will be given according to the hearts of the Lord alone. மேய்ப்பர்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கிறார்களா அருவருப்பா இருக்கிறார்களா? If the shepherds are very happy to us over us, or do we have abomination over them? நாம் எகிப்தில் இருந்தா நல்ல மேய்ப்பர்களையும் கூட நாம் அருவருக்க கூடியவர்களா இருப்போம். If we are in the land of Egypt, even the good shepherds will be abominated by us. ஊழியர்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். We will not love the servants of God. நாம் அவர்கள் தேவனை பற்றி நம்மிடத்திலிருந்து சொல்லும் பொழுது நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். When they say about the Lord to us, then we will not accept them. ஆகையால் தான் சில வீடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி அவர்கள் போகும் பொழுது அவர்கள் துரத்தி விடுவாங்க. இங்கே வர வேண்டாம் போ என்று துரத்தி விடுகிறார்கள். So sometimes when they went to some houses, then somebody they will be driven out. அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியர்கள் அவர்களுக்கு அருவருப்பானவர்கள். ஆகவே அவர்களை சேர்க்க மாட்டார்கள். They are in the land of Egypt, and the shepherds are abominable things to the Egyptians. அதேபோல சபையிலும் கூட சில தேவனுடைய ஜனங்கள் மேய்ப்பர்களை வெறுக்கிறார்கள். In the same way, in the church too, children of God, they are abominating the servants of God. மேய்ப்பர்களை பற்றி தூஷிக்கிறார்கள். They are blaspheming against the servants of God. மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார்கள். They are rising against the shepherds. மேய்ப்பர்கள் அவர்களுக்கு அருவருப்பானவர்களாய் இருக்கிறார்கள். And the shepherds are abominable things to them. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே மேய்ப்பர்கள் அருவருப்பாய் இருக்கிறார்களா அல்லது மேய்ப்பர்கள் நீ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களா இருக்கிறார்களா? O child of God who do hear the voice of the Lord today, are the shepherds are abominable to the thing to you, or are they happy to you? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய ஊழியர்களை அலட்சியப்படுத்தி அருவருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் நீ எகிப்தில் இருக்கிறாய். ஒரு நாள் எக்கால் சத்தத்தை கேட்க முடியாது. In your spiritual life, if you do neglect the voice of the shepherds or the servants of God, still you are in the land of Egypt. You cannot hear the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Ezekiel 32nd chapter 12th verse. இங்கே எகிப்தினுடைய ஆடம்பரத்தை குறித்து படிக்கிறோம். Here we read about the pompousness of Egypt. எகிப்து ஆடம்பரமான ஒரு இடமா. And Egypt is a place where it is the pompousness of Egypt. ஒன்று இல்லாவிட்டாலும் தங்களை போல தங்களை எல்லாம் இருக்கிறது போல மாயமாலமாக காண்பித்துக் கொள்வது. Even though they have nothing in them, but they will be projecting themselves that they have everything. மனத்தாழ்மை இல்லாத மனுஷர். The people without any humility. எப்போதும் மேட்டிமையாகவே அவர்கள் தங்களை காண்பிப்பார்கள். Always they will show themselves as a very proud man. நாம கர்த்தருடைய ஜனங்கள். But we are the children of God. கர்த்தருடைய ஜனங்கள் மனத்தாழ்மையா இருக்க வேண்டியவர்கள். We the children of God should have the humbleness of mind. சும்மா மாயமாலமான ஆடம்பரங்களை நாம் காண்பித்து மற்றவர்களை ஏமாற்றினால் நாம் ஏமாந்து போவோம். But we should not deceive others. But if we deceive others, then we will be deceived. சிலர் எப்போதும் மற்றவர்கள் தங்களை கனம் பண்ண வேண்டும், தங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பெரிய ஆடம்பரம் உள்ளவர்களைப் போல தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். Few people they will showing themselves as if they are very honorable persons, so that others should honor them. அவர்களுக்கு ஒரு மனத்தாழ்மை இல்ல. They do not have the humbleness in their mind. அவர்களுக்கு உண்மையான ஒரு சகோதர சிநேகம் இல்ல. They do not have the real loving brotherly love. மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறது. Always they are counting others as a feeble one. எப்போதும் மற்றவர்களை அற்பமாக நினைத்து புறக்கணிப்பது. They are counting others as a feeble one, and they are neglecting. எகிப்தினுடைய தன்மை என்று வேதம் சொல்கிறது. But what is the nature of Egypt? எகிப்தில் தான் இந்த வீணான ஆடம்பரங்கள் உண்டு. Only in the Egypt all the pompousness are. ஆனா கர்த்தர் சொல்றார் அவைகள் எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்றார். The Lord said, I will destroy all this. நம்முடைய ஜீவியத்தில் இந்த வீணான ஆடம்பரங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருந்தா எகிப்தில் இருக்கிறோம். But still, if we do possess the proudness of the fashions of the world, still we are in the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Revelation 13:8. இங்கே எகிப்தை பற்றி உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here as Egypt is compared as a parable. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் அந்த தூதன் எகிப்தை பற்றி சொல்லி இருக்கிறார். Here Apostle John, an angel said about to the angel about this Egypt. இந்த எகிப்தில் என்ன நடந்தது? What happened in this land? பார்க்கிறோம், அங்கேதான் நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். There the Lord Jesus was crucified. அப்ப எகிப்து என்று சொன்னா சிலுவையில் அறையப்பட கர்த்தரை சிலுவையில் அறைகிற ஒரு இடம். So Egypt signifies the place where the Lord was crucified. யூதர்கள் ஒரே ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். Jews only once they crucified the Lord. தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்கிற நாமோ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். But we are saying often that we are the children of God, but often many times we crucify the Lord. நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். Only for our sins that he was crucified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வியாதிகளிலிருந்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு காயங்களை ஏற்றார். In order that we should be healed from our sickness, that he took upon the stripes upon him and we are healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம ஜீவிக்கும்படியாக தான் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். We should be delivered from the fear of death. It is the reason that Jesus was crucified on the cross. அப்படி இருக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன பின்பு மறுபடியுமாக பாவத்துக்கு நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுத்தால் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிற ஜனங்களா இருக்கிறோம். We are saying that we are saved, but after we being saved, if we give place to the sins, then we are crucifying Jesus again. இந்த பாவங்களிலிருந்து ஆண்டவர்
ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினாரோ மறுபடியும் இந்த பாவங்களுக்கு நாம் இடம் கொடுத்தா மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்கள். From what are all the sins that the Lord Jesus had delivered us, if we are committing it again, then we are crucifying the Lord again on the cross. நம்முடைய வியாதிகளுக்கு பரிகாரம் உண்டாகும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயங்கள் ஏற்றார். In order to heal our sickness, the Lord Jesus was wounded on the cross. அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைய வேண்டியவர்கள். By his stripes that we should be healed. அப்படி இருக்கும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது இயேசுவை அண்டிக் கொள்ளாமல் வேற யாரையாக நாம் தேடி போனால் நாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்கள். So at the time of sickness, if we do not go to Jesus, if we go to other person, then we are crucifying Jesus. நம்முடைய எல்லா சாபங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து மரத்திலே அவர் சாபமானார். To deliver us from all our curses, Jesus was hanged on the tree, becoming a curse. பழைய ஏற்பாடு பிரமாணம் சொல்கிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். The Old Testament laws say that whosoever cursed on the tree is a cursed one. Whosoever is hanged on the cross is cursed. Whosoever சிலுவையில் அவர் தூக்கப்பட்டார். For us only he was crucified. அப்படி இருக்கும் பொழுது நாம சாபத்துக்கு எதுவான காரியங்களுக்கு இடம் கொடுத்தா இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். So if we give place for the cursable things in our life, then we are crucifying Jesus again. நம்முடைய மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாத தான் இயேசு சிலுவையில் அறைந்து மரிக்க அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்தார். To deliver us from the fear of death, Jesus gave up his own life for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்னும் மரண பயத்தில் விடுதலையாக்கப்படாதபடி காணப்பட்டா இயேசுவை நாம் சிலுவையில் அறைகிறோம். When it be so, still if we are not delivered from the fear of death, again we are crucifying the Lord. அதனால நம்முடைய ஜீவியத்தில் இப்படி மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிற ஒரு நிலைமையில் இருந்தா நாம் எகிப்தில காணப்படுகிறோம். So again and again, if we are crucifying the Lord Jesus on the cross and in the land of Egypt, again we are committing the sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக ஏசாயா 30 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். Isaiah 30 chapter first 2 verses. ஒரு கூட்ட ஜனங்கள் எகிப்திற்கு போகிறார்களாம். One group of people, they are going to the land of Egypt. எதற்காக? For what? பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படியாக. To sin, add sin to sin. பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படியாக தேவனுடைய ஆலோசனை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். To add sin to sin, that they are neglecting the counsel of the Lord. அவர்கள் தேவனுடைய நிழலை புறக்கணிக்கிறார்கள். They are neglecting the shadow of God. அவர்கள் பார்வோனுடைய ஆலோசனை கேட்க விரும்புகிறார்கள். They would like to hear the voice of the Pharaoh. பார்வோன் என்று சொல்வது பிசாசு அடையாளம். Pharaoh signifies the devil. எகிப்து பாவத்துக்கு அடையாளம், பார்வோன் பிசாசு அடையாளம். Egypt is a shadow to the sin and the devil is a shadow to the Pharaoh. தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டு பிசாசின் ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். They are neglecting the counsel of the Lord, but instead they are counseling again with Pharaoh. கடைசி நாட்களில் அப்படி சம்பவிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். Apostle Paul said that in the last days this will happen. முதலாம் தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 1 Timothy 4th chapter the first verse. கடைசி நாட்களில் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostle Paul said that in the last days some persons will give themselves to the seducing spirits and doctrines of devils. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் They will be giving heed to the seducing spirits. தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசம் செவி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் எகிப்துக்கு போகிறவர்கள் அல்ல எகிப்தில் இருக்கிறவர்கள். If the children of God are hearing the voice of the seducing spirits, they are still going to the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல பார்வோனுடைய நிழலில் அவர்கள் தங்க விரும்புகிறார்கள். And not only that, they would like to abide in the shadow of Pharaoh. உன்னதமானவருடைய நிழலில் அவர்கள் இருக்க விருப்பம் இல்லை. They would not like to rest upon the shadow of the Almighty. பிசாசின் நிழலுக்குள்ள போக விரும்புகிறார்கள். But instead they are going to the shadow of the devil. பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களும் பிசாசின் நிழலில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? Those who do hear the voice of the devil and those who are under the shadow of devil, what they will do? பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறார்கள். They will add sin to sin more. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning of it? எவ்வளவுதான் தேவனுடைய ஆலோசனை கேட்டாலும் அவர்கள் மனம் திரும்புவதில்லை. How far they may hear the voice counsel of the Lord, but they will not repent. ஆண்டவர் எவ்வளவுதான் அவரிடத்தில் பொறுமையா இருந்து அவருடைய பொறுமையா பட்சமா இருந்தாலும் அதை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். Even though the Lord was very kind towards them, very precious towards them, they neglect the Lord. தங்களுடைய பாவ ஜீவியத்தை துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக அதில் இன்னும் அதிகமாக ஆழமாய் போகிறார்கள். Instead of repenting from the wicked life, still they go very deeper into the wickedness. இவர்கள் தான் எகிப்தில் இருக்கிறவர்கள். They are the people who are in the land of Egypt. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. Those who are in the land of Egypt, they cannot hear the voice of the trumpet. நாம் இந்த எகிப்தில காணப்படுகிறோமா என்று ஒரு முறை நம்முடைய ஜீவியத்தை சற்று நிதானித்து பார்ப்போம். Let us analyze once more whether we are still in the land of Egypt. எகிப்து நெறிந்த நாணலா இருக்கிறது. Egypt is a bruised reed. மிக சீக்கிரத்திலே அவர்கள் வாடி போகிறவர்களாய் சோர்ந்து போகிறவர்களாக இடறுகிறவர்களாக இருக்கிறார்கள்.
Very soon they will be stumbling away. Very soon they will be withering away. எகிப்து இருப்பு காலவாயா இருக்கிறது. Egypt is a melting furnace, iron furnace. மிகவும் அற்பமான காரியங்களுக்கு இடறி போகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள், மனம் தளர்ந்து போகிறவர்கள். Very small little thing, but they become varied and they become very much. எகிப்து அடிமைத்தன வீடா இருக்கிறது. Egypt is a house of bondage. கர்த்தர் அவர்களுக்கு தந்த சுயாதீனத்தில் நிலைத்திராம அவர்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். They are not abiding in the independence which the Lord gave unto them, but they are still undergoing the slavery. எகிப்து வியாதிகள் உள்ள இடமாய், சாபத்து நிமித்தமாக, பிசாசினுடைய தாக்குதல் நிமித்தமாக வியாதிகள் உள்ள இடமா இருக்கிறது. Egypt is a place of diseases because of the attack of the devil and the curses. நாம் அந்த நிலைமையில் இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Let us analyze whether we are in such a state. எகிப்து மந்திரவாதிகள் உள்ள இடமா இருக்கிறது. Egypt is a place of magicians. அவர்கள் பொய்யான காரியங்களை செய்து தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள். They do some false things and they are hardening the people, hearts of the people. எவ்வளோ கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தந்தாலும், கர்த்தரை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். Even though they are hearing the voice of the Lord often, but still they are hardening the heart. If it be so, they are in the land of Egypt. எகிப்து தேவனுடைய கோபம் நிறைந்த இடமா இருக்கிறது. Egypt is a place of the wrath of God. நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் கோபப்படுத்துகிறவர்களா இருந்தால் நாம் எகிப்தில் இருக்கிறோம். In our life too, if you do not please the Lord, instead if we are giving anger to the Lord, then we are in the land of Egypt. எகிப்து வேசித்தனம் செய்கிற இடமா இருக்கிறது. Egypt is a place of fornication. நாம் கர்த்தருக்கு துரோகம் செய்கிறவர்களா இருந்தால், ஒருவருக்குள் துரோகம் செய்கிறவர்களா இருந்தால் எகிப்தில் இருக்கிறோம். If you are treachening against the Lord, if you are treachening against one another, then we are against God. எகிப்து தன்னுடைய பலத்தில் பெருமை பாராட்டுகிற ஒரு இடமா இருக்கிறது. Egypt is a place where they are having proud over their strength. நாமும் கூட அற்பமான அழிவுக்குரிய காரியங்களை சார்ந்து அதிலே மேன்மை பாராட்டுகிறவர்களா எகிப்தில் இருக்கிறோம். If we lean upon the perishable things of the world, still we are in the land of Egypt. எகிப்து ஆடம்பரமான காரியங்களில் மேன்மை பாராட்டுவது. Egypt is proud over the pompness. உள்ளான காரியம் ஜீவியத்தில் ஒன்றுமில்லாமல் மேற்பூச்சான காரியங்கள்ல பெருமை பாராட்டி கொண்டிருந்தா, மேன்மை பாராட்டி கொண்டிருந்தா நாம் எகிப்தில் இருக்கிறோம். The real inner life, there is nothing that we do possess, but if we show ourselves that we do possess many things outwardly, then it is the reason that we are in the land of Egypt. எகிப்து மேய்ப்பர்களை அருவருக்கிறது. Egypt, it is abominating the shepherds. தேவனுடைய ஊழியர்களை நாம் புறக்கணித்தால், if we neglect the servants of God, தேவன் நம்மிடத்தில் அனுப்புகிற ஊழியர்களை நாம் புறக்கணித்தால், if we neglect the servants of the Lord, தேவன் நம்மை திருத்தும்படியாக, நாம் எச்சரிக்கும்படியாக அனுப்புகிற ஊழியர்களை நாம் புறக்கணித்தால், அருவருத்தால், if we neglect the servants of God who are given to us to warn us in our ways, நாம் எகிப்தில் இருக்கிறோம். we are in the land of Egypt. எகிப்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற ஒரு இடமா இருக்கிறது. Egypt was a place where Jesus was crucified. நாம் எகிப்தில் இருந்தா மறுபடியும் நாம தீமையான நம்ம விட்டு பழைய காரியங்களை செய்து இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களா இருப்போம். If we are in the land of Egypt, then again and again we will be committing the old sins again and we will be mocking Jesus. எகிப்து பார்வோனுடைய ஆலோசனைக்கும் பார்வோனுடைய நிழலுக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை மேல் பாவத்தை கூட்டுகிற இடமா இருக்கிறது. Egypt is a place where they will add sins to sins more by hearing the counsel and by abiding in the shadow of Pharaoh. பிசாசினுடைய ஆலோசனைக்கும் பிசாசினாலுக்கு கீழ்ப்படிந்து பிசாசினுடைய ஆதரவில் காணும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தில் பெருகிறவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். The people who are obeying to the counsel of the devil, who are abiding by the shadow of the devil, they are still in the land of Egypt. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்திலும் ஆண்டவர் எக்கால சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முடிவிலும் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். The Lord is desirous about us that in the beginning of our spiritual life as well as at the end of the spiritual life we should hear the trumpet of the Lord. ஆனால் நாம் எகிப்தில் இருந்தா எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்? But if we are the land of Egypt, how can we hear the voice of the Lord? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். We are saved. அது உண்மைதான். It is true. ஒருவேளை நம்ம சிலர் அபிஷேகம் பண்ணிருக்கலாம். We might have been anointed with the Holy Spirit. நமக்கு மேன்மை பாராட்டுகிற ஒரு நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்கலாம். And in order to boast upon, we have the fellowship of the saints of God. ஆனால் எகிப்திலே நாம் காணப்படுகிறோமா? But still, are we in the land of Egypt? இந்த வேளையின் கூட்டத்தின் முடிவு வேளைக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோம். Now we have come at the end of this meeting. Now let us close our eyes. நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் சற்று நிதானித்து பார்ப்போம். Let us analyze our life according to the light of the word of God. ஒருவேளை உங்களுடைய இருதயம் நீ எகிப்தில் இருக்கிறாய் என்று சொல்லும் என்றால், if your heart says that still you are in the land of Egypt, இந்த வேளையில ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தினால், with a broken and contrite spirit, if you humble yourself in the presence of the Lord, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தால், if you surrender yourself to the Lord, உண்மையாக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால், really if you cry unto him, இந்த வேளையில அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். now also the Lord will accept you.
ஒரு இடத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனை மிகவும் அன்பாக வளர்த்து வந்தார்கள். Once one mother said she brought up her son in a very loving way. அவனோ வளர்ந்து பெரியவனாக வளர்ந்து வந்த பொழுது தவறான நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பொல்லாத துன்மார்க்கனாய் மாறிவிட்டான். But after growing up, then he had the fellowship with the wicked friends and he became a very wicked person. அதன் முன்பு கொள்ளை அடிப்பது மற்ற தீமையான காரியங்களை கும்பலா சேர்ந்து செய்கிறதெல்லாம் ஈடுபட்டான். Then after that he was doing stealing and he was robbing others and he was doing many wicked things. இவ்விதமாக அவனுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து ஒரு வங்கி பேங்க்ல கொள்ளை அடிக்க போகும்பொழுது அவர்கள் எல்லாரும் போலீசாரால் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். At the time when they went to rob a bank, then every other friends were caught by the police. அதன் பேரில் அவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. So after that the cases were put upon them and they were awarded the punishment in the prison. சில வருஷங்கள் சிறையில கழித்தான். 3 years that they had spent their years in the jail. அதன் பின்பு அவன் சிறையிலிருந்து விடுதலையாகக்கூடிய நாள் வந்தது. After that the day to be delivered from the prison came up. இப்பொழுது எங்கே போவது என்று அவனுக்கு தெரியவில்லை. At that time he did not know where to go. காரணம் தன்னுடைய தாயின் அன்பை புறக்கணித்து துன்மார்க்கனாய் வளர்ந்து சிறை தண்டனை அனுபவித்த தன்னை மறுபடியும் வீட்டுக்கு சென்றால் தாய் ஏற்றுக்கொள்வாளா என்ற ஒரு தயக்கம் அவனுக்கு இருந்தது. Because he was very much fearing that if the mother loved him very much, but now if we go back after coming from the prison, will she accept me? அப்படினாலே தாய் வீட்டு ஒருவேளை தாய் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்க போவது என்று சொல்லி அவன் குழம்பினான். So if my mother do not accept me, where can we go? So he was yearning in him. என்றாலும் தாய்க்கு ஒரு தாயினத்தில் நாம் அதை தெரிவிப்போம், அவள் ஏற்றுக்கொண்டால் நாம் வீட்டுக்கு போகலாம், இல்லாவிட்டால் வேற ஏதாவது செய்யலாம் என்று தீர்மானித்தான். But he determined somehow we let us meet our mother, then if she accept it, then we shall go with her. உடனடியே தன்னுடைய தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினான். So immediately he wrote a letter to his mother. அருமையான அம்மா, உங்களுடைய அன்பை நான் புறக்கணித்து நான் இவ்வளவு தீமை செய்து விட்டு அதற்குரிய தண்டனை நான் அனுபவித்திருக்கிறேன். Mommy, I have forsaken your love and I have done many wicked things. I have forgotten your love. அப்படினால நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். Now I have coming out of the prison, you must forgive me. நாட்கள் சிறையில் இருந்து விட்டு நான் இந்த குறிப்பிட்ட நாளில் விடுதலையாக்கப்பட போகிறேன். So long I was in the prison, now but in the appointed day I will be delivered out. எனக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. I do not know where to go. வீட்டிற்கு வரக்கூடிய தைரியம் இல்லை. I do not have the courage to come to your house again. நான் ஒரு திருடன் ஆயிற்றே, நீங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? Because now I am a robber, how can you accept me? ஆனாலும் உங்களுடைய மனதை நான் அறிய விரும்புகிறேன். Still I know your mind. குறிப்பிட்ட நாளில் நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ரயில் வண்டியில் தான் நான் வரப்போகிறேன். At the appointed time, then by the train which is passing by our house, I will be going by the train. நம்முடைய வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நான் வரும்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் என்றால் அந்த ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கிறதான அந்த மரத்துல ஒரு சிறிய ஒரு வெள்ளை துணி ஒரு வெள்ளை ரிபன் நீங்கள் கட்டி தொங்க போட்டா அதை பார்த்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் வீட்டுக்கு வருவேன். So he wrote in the letter that if you accept me, then there is a station in the station there is a tree. So in the tree, if you hang a white ribbon, by seeing that white ribbon, I will come to the conclusion that you are accepting me. So I will come back to your house. அந்த மரக்கிளையில் அந்த வெள்ளை ரிபன் இல்லாவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் விளங்கிக் கொள்வேன். அதை நான் குற்றம் சொல்ல மாட்டேன், நான் வேறு வழி பார்த்து போகிறேன் என்று சொல்லி. But if I cannot see the white ribbon on the tree near the station, I will not find fault with you, but I will go in some other way. இதை கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை, ஆனாலும் நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதி அனுப்பினான். And he wrote that I don't have any right to claim upon this, but anyhow I am writing this to you. தாயார் அந்த கடிதத்தை கண்ட பொழுது அவருடைய இருதயம் உடைந்தது. And the mother, by seeing the letter, she was very much broken. என்னுடைய மகனை நான் எப்படி புறக்கணிப்பேன்? How can I neglect my own son? அவன் என்ன செய்தாலும் அவன் என்னுடைய மகன் தானே, நான் ஏற்றுக்கொள்ளாமல் யார் அவனை ஏற்றுக்கொள்ள முடியும்? Whatever he may do, but however I must only accept him. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். So she had accepted to accept his son. அவர்கள் மிகுந்த வறுமையில் இருந்தார்கள். ஆனால் ரிபன் எல்லாம் போய் வாங்க அவர்களுக்கு சரியான பண வசதி இல்லை. She did not had any money to buy the ribbon. ஆனால் அவர்கள் ஒரு பழைய வெள்ளை புடவை எடுத்து அதை துண்டு துண்டாக கிழித்து தன்னால் முடிந்த வரையில கைகள் எட்டின கிளைகள் எல்லாம் அதை கட்டி போட்டார். So the white saree that she tore it in many places, many parts that she tore it and she tied it over the tree in many parts of the tree. அவருடைய மகன் குறிப்பிட்ட நாளில் விடுதலை பெற்றான். By the particular day that he was delivered. அவனுக்கு ஊருக்கு போகிறதான அந்த ரயிலில் ஏறினான். And he came up by the train. அவனுடைய ஊர் அருகில் வர அவனுடைய இருதயம் அடித்துக் கொண்டே இருந்தது. என்ன சம்பவிக்க போறதோ தெரியவில்லை, இருதயம் அடித்துக் கொண்டே இருந்தது. He looked through the window. அதை பார்த்த பொழுது அவனுடைய இருதயம் வெடித்தது. By seeing that his heart was broken. தாயார் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்றால் ஒரே ஒரு வெள்ளை ரிபன் கட்டி தொங்க விட சொன்னார். He thought that only one white ribbon should be tied on the tree. ஆனால் அந்த மரத்தின் கிளைகளை பார்த்தா பல கிளைகளில் வெள்ளை துணிகள் தொங்கிக் கொண்டே இருக்கிறதை கண்டு அவன் மிகவும் அவன் இருதயம் வெடித்தது. But his heart exploded by seeing that many white ribbons were over all the trees. இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு சென்றான். தாயார் மிகவும் சந்தோஷமாய் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். And he went down to the tree to the house and her mother accepted him with a
great joy. பிரியமானவர்களே, தாயினுடைய அன்பை பாருங்கள். Beloved people, see the love of the mother. துன்மார்க்கனா இருந்தாலும் திருடனா இருந்தாலும் தன்னுடைய மகனை புறக்கணிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. Even though he was a wicked person, even though he was a robber, he didn't have the mind to neglect him. அவர்களிடத்தில் வந்த பொழுது சந்தோஷமாய் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். With a great joy that she accepted her son. ஆண்டவர் தாயை பார்க்கலும் மேலானவர். But our son, our Lord Jesus is very great. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக அவர் சிலுவையில் மரித்தாரே. While yet we were sinners, that he was crucified on the cross. நாம் துன்மார்க்கராய் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது நமக்காக அவர் சிலுவையில் மரித்தாரே. While we were strangers and enemies to him, he was crucified on the cross. அப்படி என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் தயங்க மாட்டார். If it be so, then surely he will accept us. இந்த வேளையில தாயின் பார்க்கலும் மேலான அன்புள்ளவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் விரும்புகிறார். Now in this time, now the Lord with the love with the mothers, more than the love of the mother, he would like to accept us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை எகிப்தில் இருக்கலாம். Dear child of God, sometime you may be in Egypt. ஆண்டவர் உன்னை இந்த நாட்டிலே அவருடைய சத்தத்தை கேட்டு பழகும்படியாக உன்னை கொண்டு வந்திருக்கிறார். But now the Lord God has brought you here to hear the voice of the Lord and to converse with கர்த்தருடைய him. சத்தத்தை கேட்ட நீ, கர்த்தருடைய வசனத்தை கேட்ட நீ இனி எகிப்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Now you heard the voice of the Lord, now no more it is necessary for you to be in the land of Egypt. நீ தான் தீர்மானம் செய்ய வேண்டும். You only should make the நீ determination. இன்னும் தொடர்ந்து எகிப்தில் இருக்க விரும்புகிறாயா? Would you like to be continue in அல்லது Egypt? எகிப்தை விட்டு வெளியே வர விரும்புகிறாயா? Or would you like to come out? நீ எகிப்தை விட்டு வெளியே வர விரும்பினால் உண்மையாக அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். If you would like to come up from the land of Egypt, then surely he is ready to accept நீ you. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உனக்காக அவர் சிலுவையிலே பரிகாரம் செய்து விட்டார். ஆகவே உன்னை ஏற்றுக்கொள்ள ஒரு வல்லவராய் இருக்கிறார். Whatever may be your state, but he had done his atonement on the cross, so he is ready to accept you. யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்கள்? Who are you, who are all would like to surrender yourself in the hands of the Lord? நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். It is true, I am saved. நான் அபிஷேகம் பெற்றது உண்மைதான். True that I am நான் anointed. சபையில் இருக்கிறது உண்மைதான். It is true, I am in the church. நான் சத்தியத்தை கேட்டிருக்கிறது உண்மைதான். It is true that I heard the truth. ஆனால் எத்தனையோ எகிப்தின் அனுபவங்கள் எனக்குள் இருக்கிறதே. But still I had the experience of Egypt. ஆண்டவரே, அதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். Oh Lord, for that I do repent. இன்றைக்கு நான் அவைகளை எல்லாம் விட்டு வெளியே வர விரும்புகிறேன். I would like to come out of these things. நீர்தான் என்னை வெளியே தூக்கி எடுக்க வேண்டும். You only should lift me up. நீர்தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You only should accept me. உண்மையாய் எத்தனை பேர் இந்த வெளியில கர்த்தரை நோக்கி சொல்ல முடியும்? How many of you really can cry unto the Lord like அப்படிப்பட்டவர்கள் this? எல்லாம் கண்களை மூடுவோம். Like such people can close எகிப்தின் their eyes. அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எக்கால சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Though you can raise up your right hand if you would like to hear the voice of the Lord coming out of ஆண்டவர் உங்களுடைய முகத்தை அல்ல, இருதயத்தை காண்கிறவர். the Lord, not seeing your face but he உங்களுடைய sees your இருதயத்தை heart. காண்கிறவர். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைக்கு விருப்பதற்கு ஏற்றவாறு அவர் பதில் அளிப்பார். He knows your heart and he knows the desires of the Lord. Accordingly he will கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. you are surrender your sin. உங்களுடைய வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. Open your mouth and say unto the ஆண்டவரே, Lord, நான் எகிப்தில் இருக்கிறேன். oh Lord, I am in the land of Egypt. ஆனால் இன்றைக்கு நான் எகிப்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன். But I would like to come from the land of நான் Egypt. உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். I would like to hear your voice. நான் எக்கால சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். I would like to hear the voice of the trumpet. நான் கடந்த நாட்டில் என்ற புத்தியினத்தினால் எகிப்தில் இருந்தேன். By my ignorance I was in the land of Egypt. என்னுடைய அறியாமையினால் நான் எகிப்தில் இருந்தேன். By my false things அதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். for that I repent. இனி ஒரு நிமிஷம் நான் எகிப்தில் இருக்க விரும்பவில்லை. No more a moment I will be in the land நான் of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வர விரும்புகிறேன். I would like to come out from the land of உம்முடைய Egypt. சத்தத்தை கேட்க நான் விரும்புகிறேன். I would like to hear your voice. ஆண்டவருடைய கரங்களை காண்கிறார். The Lord sees your heart. ஆண்டவருடைய இருதயத்தை காண்கிறார். The Lord sees your heart. நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender to the ஒரு Lord. பெரிய சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகும். A great peace shall ஒரு come. பெரிய சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் A உண்டாகும். great joy will நீங்கள் come. கர்த்தரில் சந்தோஷப்படுங்க. The joy of the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. And you be forward to the அவர் Lord. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். He shall supply all your அவர் needs. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு அருள் செய்வார். He shall hear all your அவர் petitions. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு அருள் செய்வார். He shall hear the voice of your அவர் petitions. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு அருள் செய்வார். He shall hear your petitions. அவர் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்க மாட்டார். He will never neglect you. ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். He will never forsake you. ஒருபோதும் அவர் உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டார். He will never leave you alone. அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். According to the desires of your heart, உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். He will fulfill the உங்கள் desires of your இருதயத்தின் heart. வாஞ்சையை நிறைவேற்றுவார். He will fulfill the desires of your இப்பொழுதே heart. அவர் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். And He will deliver you from the enemy. இப்பொழுதே அவர் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். Now itself He is delivering you from the ஆண்டவருடைய enemy. வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. From you receive the power of அவர் God. தம்முடைய பலத்த கரத்தினால் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தார். By His mighty hand He hath taken the அதே கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. The same hand is stretched out. ஆண்டவருடைய பலத்த கரத்தின் வல்லமையினால் இப்பொழுது நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். Now itself you will be delivered from the stretched out hand. ஆமென். அந்த வல்லமைக்கு இடம் கொடுங்க. Give place to the power. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிரபஹரபஹரபலங்கரமனங்கரபகத்ரபனந்தரே லதரபஹரபகரபரானா ஷிரபகத்ரபராந்தரே லகதுபகதுபகத்ரமனா ஷிரபகத்ரே
ஹalleluya ஹalleluya